இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் AS குமாரி. அப்பல்லோ மருத்துவமனையிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துடைய தலைவராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் AS குமாரி. தமிழ்நாட்டிலே பெண்கள் எப்படிப்பட்ட வன்கொடுமைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி, அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்ற குமாரி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற முயற்சியிலே தான் இப்போது முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பொறுப்பான பதவியில் ஒரு காலகட்டத்தில் அமர்வோம் என்று என்னைக்காவது நினச்சி பார்த்ததுண்டா? நான் இந்த மாதிரி நினச்சதில்லை. பட் ஆனால் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் செய்யணும், குறிப்பாக நான் பெண்கள் செய்யணுன்ட்டு ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஏர்ஜ் இருந்துச்சு. ஆனால் இந்த பொறுப்புக்கு வருவேன் நான் நினைக்கல. அப்படி நீங்கள் நினச்சதுக்கு காரணமாக அமைஞ்சது? இல்லை, என்னுடைய ஃபாதர் காலேஜ் ப்ரொஃபஸர், அம்மாவும் ஸ்கூலில் ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க. அம்மா வந்து நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்துலேயே வந்து பெண்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க, நம்ம விமனுக்காக ஏதாவது பண்ணணுன்ட்டு வந்துச்சு. அப்புறம் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு அந்த எண்ணங்கள் நிறைய வந்துச்சு. நான் ஒரு கவர்மெண்ட் கல்லூரியில் தான் படித்தேன், குயின் மேரிஸில் தான் நான் படித்தேன். ஸோ அதனால் அங்கே பார்க்கும்போது அங்கெல்லாம் உங்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைனு, மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வருவாங்க. ஸோ நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள், கணவர் எல்லாமே கைவிடப்பட்ட பெண்கள்லாம் நிறைய, அவங்க பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்கள்ல, அதனால் எனக்கு அந்த ஒரு பண்ணணுன்ற எண்ணம் வந்துச்சு எனக்கு. கல்லூரியில் படிக்கும்போது நீங்கள் சாதுவான மாணவியா இல்லை கலாட்டாக்கள் பண்ணக்கூடிய மாணவியா? நான் படிக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஏன்னா நான் ரொம்ப பால்தனம் பண்ணுவேன் காலேஜில்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார் எனக்கு பியூசி படிக்கும்போது. ஸோ எங்கள் பிரின்சிபல் வந்து குயின் மேரிஸில் அப்பாவுடைய கிளாஸ்மேட்டாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தாங்க. நான் ரொம்ப கலாட்டா பண்ணோன்னு அம்மாவை கூப்பிட்டுட்டு ஒன்று காலேஜை இட்டுட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. ஒரு நாள் திடீர்னு நான் காலேஜில் எனக்கு மௌனராகம் படம் பார்த்துட்டு நான் வந்தேன். அப்போ நாங்கள் படிக்க சொல்ல அந்த காட்ராய் பேண்ட்டும் நினைத்தாலே இன்றைக்கும் ஒரு டாப் இருக்கும், அதுதான் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்கள் அண்ணன் ரோட் முனையில் வந்து சொன்னால் உனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீ போய் புடவை மாற்றிட்டு வரணுன்ட்டு பின் வழியாக நட்டுட்டு போய் பார்த்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் அம்மா அழுதாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் சரி கல்யாணம் தானேன்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் ஆனால் எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப 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 வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். அதனால் எனக்கு லைஃப் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் படிக்க வச்சார். என்னுடைய கண்டிஷன் வந்து கல்யாணத்துக்கு பிறகும் நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை படிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய இது வந்து அப்பா இருக்க சொல்லவே ஐ வாண்ட் டு பிகம் அ கார்டியாலஜிஸ்ட்டு. ஆனால் என்னால் நான் ஆக முடியல காலேஜுக்கு. நான் பிஎஸ்சி நியூட்ரிஷன் தான் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு ஐ செட் ஐ வாண்ட் டு கண்டினியூ மை ஸ்டடீஸ்ன்ட்டு அதுக்கு கோஆப்ரேஷன் ஃபுல்லாக எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே முதல்ல நீங்கள் பணிக்கு சேர்ந்தீங்க? நான் வந்து முடிச்சிட்ட பிறகு பிஎஸ்சி முடித்த பிறகு நான் காலேஜில் படிக்கும்போது என்சிசியில் இருந்தேன். அவன் என்சிசிலன்னா அப்போ வந்து ஏர்விங்குன்னு ஒரு நேவி ஏர்விங் ஆர்மி இருக்கும். அப்போ ஏர்விங்கில் இருக்கும்போது ஸ்டெல்லா மேரிஸ், எத்ராஜ் காலேஜ், குயின் மேரிஸில் வந்து எங்களை ஃப்ளையிங்க்கெலாம் செலக்ட் பண்ணாங்க. அதாவது கையில் ஏர் மாடலிங் பண்ணுறது, அப்புறம் கிளைடப் ஃப்ளையிங்லாம், அதெல்லாம் நான் என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். அப்போ நிறைய பப்ளிக்கை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அப்புறம் எங்களுக்கு இந்த இலக்கிய மன்றம் இருந்துச்சு, தமிழ் மன்றம். ஸோ நிறைய எல்லா ஆக்டிவிட்டீஸில் நான் பங்கு பெறுவேன். அதே மாதிரி 1981 வந்து நான் ஆல் இண்டியா பெஸ்ட் ஏரோ மாடலர் வந்து கல்கட்டாவில் வாங்கினேன். ஸோ எப்போதுமே நான் கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பேன் நான். அதனால் இதுலேயும் வந்து இந்த ஆல்ரெடி எனக்கு எங்கள் அப்பா மூலமாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, அம்மா அப்பா மூலமாக ஐ வாண்ட் டு டூ இட்னா என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்துச்சுங்க. இதை முடித்த உடனே காலேஜ் முடிச்சு ஒரு 1 இயர் வந்து நான் பிஜி டிப்ளமா பண்ணேன் வாலண்டியர் சர்வீஸில். வாலண்டியர் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும், அங்கே நிறைய ஏழைகள்லாம் வருவாங்க. அதன் பிறகு இமீடியட்டாக எனக்கு வேலை கிடச்சிது அப்போலோ மருத்துவமனையில். டாக்டர் பிரதாப் ரெட்டி அப்போ 1983 அவர் தான் இன்டர்வியூ பண்ணாங்க. ஆனால் அவர் இன்னும் அவரை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் சொன்ன முதல் வேலை, யூ ஜாயின் திஸ் ஃபேமிலி, நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்கன்னு சொன்னாங்க. அது இன்றைக்கி நடந்துருக்குது. அவர் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது வந்து டாக்டர் பிரதாப் ரெட்டிங்க. அந்த மருத்துவமனையில் பணியாற்றியதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத சம்பவம்னா எதை சொல்வீங்க? நிறைய விஷயங்கள்ங்க. ஏன்னா என் மருத்துவமனைன்றது எனக்கு தாய் வீடு மாதிரி. ஏன்னா ஆல்மோஸ்ட் 12 hours அங்கே இருப்பேன் நான். அப்போலோ மருத்துவமனையில் தான் இருப்பேன். ஏன்னா அந்த மருத்துவமனை கட்டுறதுலேருந்து நாங்கள் கூட இருந்ததுனால அது ஒரு ஸ்டாஃபாக எங்களை வந்து நினைக்கல டாக்டர் ரெட்டி மாத்திரம். 1984 ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அதன் பிறகு வந்து ஒரு யூனியன் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து யூனியனில் வந்து எம்ப்ளாயீஸ்லாம் வந்து என்ன உங்களுக்கு தெரியும், அப்போலோவில் வந்து நிறைய ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அப்போ வந்து என்னை வந்து ஒரு கமிட்டி மெம்பராக செலக்ட் பண்ணாங்க என்ன. அதன் பிறகு யூனியன் உங்களுக்கு தெரியும், அப்போலோவில் மேனேஜ்மெண்ட்னாவே யூனியன் ஒத்துக்க மாட்டாங்க.
நாங்கள் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும். அதன் பிறகு நான் ஜெனரல் செக்ரட்டரி ஆகிட்டேன். தொடர்ந்து வந்து 30 ஆண்டு காலம் நான் தொழிற்சங்கத்தில் இருந்தேன். அதில் ஒரு 20 ஆண்டு காலம் நான் ஒரே ஒரு லேடி தான். நான் வந்து ஜெனரல் செக்ரட்டரி அப்போலோ மருத்துவமனையில் இருந்தேன். நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்லா சண்டை போடுவோம். ஒரு பைசானாலும் விட மாட்டேன் எம்ப்ளாயிஸ்க்காக. பிரீத்தா ரெட்டிகிட்ட சண்டை போட்டு வாங்கிடுவேன். எங்கள் சேர்மன் கடைசியில் போயிட்டு எனக்கு இது கொடுக்கணுன்னு எம்ப்ளாயிஸ்க்கு உடனே கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல அமிக்கபிளாக இருந்தோம். பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அப்போலோவில் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்த லீடர்ஷிப் டெவலப் ஆனது இயற்கையாக எனக்கு அந்த இடம் இருந்துச்சு. பட் அதை உருவாக்கி தந்த இடம் வந்து அப்போலோ மருத்துவமனை தான். எனக்கு நிறைய அந்த குவாலிட்டி சர்க்கிள்னு சொல்லிட்டு நாங்கள் விஷயங்கள்லாம் நடத்துவோம். வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த உடைய வாய்ப்புகள்லாம் எனக்கு அப்போலோ மருத்துவமனையில் நடந்துச்சு. உங்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்டா? அரசியலும் உண்டு. அரசியலில் அதுவும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான். நான் முதல் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும்போது வைகோ வந்தார். சாதிக் பாஷா அட்மிட் ஆயிருந்தார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்தபோது அப்போ வந்து மருத்துவமனையில் வந்து யூனியன் வந்து ஒரு ஃபயராக இருந்துச்சு. பார்த்தவே போயிடுவாங்க என்னை பார்க்குறதுக்கு. அப்போ வந்து அப்போ தான் அவர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணார். அப்போ சொன்னார், நீங்கள் வந்து தமிழ் துறையில் உங்கள் அப்பாலாம் இருந்திருக்காங்க, நீங்கள் வரணும். என்னுடைய தாத்தா வந்து ஒரு பெரிய ரைட்டர், ஆக்கி பறந்தாமனார்ன்ட்டு. அவருடைய பேத்தினோன்னு நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னார். அப்படி தான் நான் அரசியலுக்கு போனேன். அவரோடு இருந்தேன். ரொம்ப நாள் பயணம் பண்ணேன். 22 வருஷம் பயணம் பண்ணேன். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னை இணைச்சி கொண்டேன். அங்கே எனக்கு ரொம்ப நல்ல மரியாதை. இன்றைக்கி இருக்கிற நம்ம சிஎம்மும் சரி, வந்த உடனே எனக்கு பொறுப்பு கொடுத்து என்னுடைய ஒர்க்கை பார்த்து பண்ணாங்க. அதோடு கனிமொழி அவர்கள் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடலுங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். கனிமொழி கிட்ட அவங்க எப்படி மக்கள்கிட்ட இருக்காங்கன்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எளிமையானவர்கள், மனிதநேயம் மிக்கவர். ஸோ ஷீ இஸ் அ ரோல் மாடல் ஃபார் மீ. எனக்கு தொடர்ந்து எனக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க. நல்லா அங்கேயும் பாலிடிக்ஸில் நல்ல மரியாதையான இடத்துல நான் இருந்தேங்க. உங்களை மிகவும் கவர்ந்த கலைஞருடைய மகளான கனிமொழி கிட்ட உள்ள தனி அடையாளம்னா எதை சொல்வீங்க? மனிதநேயம். மனிதநேயம். அவங்க தலைவருடைய மகள்ன்றது கிடையாது. அவங்க கனிமொழி எங்கே வேணால் இறங்கிடுவாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில் இந்த வெயில் ரொம்ப வெயில் இருந்ததுன்னு நானே அந்த இதில் பார்த்து தான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நிறைய கொடையை வாங்கி போட்டு காரில் போகும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு கொடையை கொடுத்துட்டு போனாங்க. நான் அதை கேட்டேன், ஐயோ தெரிஞ்சுதான் நான் தூத்துக்குடி வந்திருப்பேன், எனக்கு ஒரு கொடை தந்துருக்கு கற்றுக்கொண்டு. ஸோ அது ஒரு மனித நேயம் உள்ளவங்க. குறிப்பாக அவங்க வந்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிக்காக அவங்க செய்கிற விஷயம் வெளியே தெரியாது, அமைதியாக செய்வாங்க. யாருக்கா படிப்புக்குன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா உடனடியாக, ஆனால் அவங்கள டிசர்விங்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் டிசர்விங் இல்லாமல் வருவாங்க. அவங்க டிசர்விங்னா அவங்க செய்வாங்க. இந்த விஷயம் வந்து குறிப்பாக விமன் கமிஷன்லாம் வந்து எனக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணது தான். உன்னால் அது பண்ண முடியும், ஏன்னா உனக்கு அந்த பண்ணணுன்ற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா இந்த கமிஷனில் பொறுத்த வரைக்குங்க நம்ம ஆர்ட் அண்ட் சோல், வி ஹவ் டு ஒர்க் வித் த பிரெயின் அண்ட் ஹார்ட். நீங்கள் வந்து வெறும் பிரெயின்லலாம் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா வருகின்ற பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோகத்தின் உச்சகட்டத்தில் வருவாங்க. இப்போ நான் இருக்க இடத்துல வந்து நான் வந்து பிப்ரவரி 2022 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை தந்தாங்க. நான் நல்ல செவ்வனை செஞ்சுருக்கேன், தொடர்ந்து செய்வேன்ற நம்பிக்கை இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்படுகின்ற என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் இந்த மகளிர் ஆணையம் தீர்த்து வைக்கும்? இந்த மகளிர் ஆணையம் வந்து 1993 தமிழ்நாட்டில் தொடங்கினாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துங்க வரதட்சணை கொடுமை, நமக்கு பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய இருக்குது. நிறைய பெண்களுக்கு அந்த சட்டங்களே தெரியாது. இன்றைக்கி பார்த்தா டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்குது. அதன் பெண்ணு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்குது பெண்களுக்கானது. அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க்கிங் பிளேஸ்ன்ற ஆக்ட் இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து நிறைய சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்டங்கள் மீறும்போது அதை வந்து முறையாக நடத்தும் போது இந்த விமன் கமிஷன் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகும். இன்றைக்கு நான் இந்த விமன் கமிஷனுக்கு பதவியேற்று ஒரு 3 நாள் போனபோது நாள் கழித்து நான் போய் உட்கார்றேன். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வந்த பெட்டிஷனில் 90% கிராமப்புறத்துலேருந்து. அதுதான் எனக்கு அதிர்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி விமன் கமிஷன் அப்படிலாம் தான் பார்த்தா ஒன்லி நகர்ப்புறத்துலேருந்து தான் கம்ப்ளைண்ட் வரும்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆமாம், அது காரணம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நிறைய என்ஜிஓஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கிராமத்துக்குள்ளே நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால அவங்க தெரிஞ்சது. ஆனால் நான் கமிஷனில் வந்து இது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இத்தனை ஆக்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்படும் போது அவங்க எங்ககிட்ட வருவாங்க. அவங்க காவல் நிலையத்துக்கு போவாங்க. காவல் நிலையத்தில் வந்து சரியாக வந்து அதை ஹேண்டில் பண்ணலன்னா உடனடியாக இப்போ அவங்க நேரம் வரக்கூடிய இடம் மகளிர் ஆணையம். நேரமும் வருவாங்க எங்கள் தபால் மூலமாக. இன்றைக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு எங்களுக்கு 80 தபால் வருகிறது. அதாவது இந்த மகளிர் ஆணையத்துக்கு எப்படின்னா, காவல் நிலையத்துக்கு போவாங்க, அங்கே சரிவர வரலன்னா அடுத்தது கலெக்டர் ஆஃபீஸ் போவாங்க, அங்கேயே முடியலன்னா தான் மகளிர் ஆணையத்துக்கு வருவாங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு 80. 2021 ஜனவரி டு டிசம்பர் வந்து ஒரு 1400 பெட்டிஷன்ஸ் தான் மகளிர் ஆணையத்துக்கு வந்தது. நாங்கள் வந்த பிறகு நாங்கள் நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டு சென்றோம். அதாவது நிறைய பேருக்கு தெரியாதுங்க,
ஒரு ஆணையம் இருக்கிறது உண்மை தெரியாது. அதை கொண்டு போய் சொன்னோம், இந்த பாருங்க மகளிர் ஆணையம் உங்களுக்காக இருக்கிறது, அரசாங்கத்தை வச்சுருக்காங்க, நீங்கள் எங்கள்கிட்ட வந்தால் உடனடியாக தீர்வுன்றப்ப 2022 ஜனவரி டு டிசம்பர் பார்த்தா வி வில் நாட் பிலீவ் இட் இஸ் மோர் தென் 4000 பெட்டிஷன் வி ஹவ் ரிசீவ்ட். அதாவது என்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு தைரியமாக பெண்கள் வெளியில் வந்து சொல்கிறாங்க. நான் அந்த பொறுப்புக்கேற்ற முதல்ல நான் பண்ண ஒரு பெரிய விஷயம், சென்னையில் ஒரு மராத்தான். அந்த மராத்தான் வந்து நிமிர்ந்து நில் துணிந்து சொல், அது ஒரு போட்டு ஒரு கேப்ஷன் போட்டு நாங்கள் பண்ணோம். எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ஒரு 2000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஷர்ட்ஸ்லாம் போட்டு. அப்போது நாங்கள் அதே தான் கமிஷனை பற்றி பேசணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசும்போது அவங்க யூஸ்வலாக இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஜென்ரேஷன், உடனே கூகுளில் பார்ப்பாங்க, கூகுளில் பார்த்து இதெல்லாம் நம்ம செய்கிறோன்ட்டு நிறைய விஷயங்கள். இன்றைக்கு ஜென்ரலாக வந்து நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குது. பட் அதில் வந்து இந்த சைபர் க்ரைம்ன்றது அதிகரிக்கப்பட்டது. குறிப்பாக சைபர் க்ரைம் ஆன் சில்ட்ரன் அண்ட் விமன் அது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ எங்களுடைய கோல் என்னென்னா, இந்த வருடத்துக்கு நிறைய கல்லூரிகளில் போயிட்டு இந்த சைபரை பற்றி எப்படிலாம் நீங்கள் வந்து அதை வந்து தவிர்க்க வேண்டும் அந்த மாதிரி ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஏன்னா அவங்க பேர்களை சொல்ல மாட்டேன். நான் எங்களை பொறுத்த விமன் கமிஷனில் ஒரு பெண் வந்து தனக்கு ஒரு மனு தரும்போது அந்த பெண்ணுடைய பர்டிகுலர்ஸ் எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டோம். எந்த மீடியா வந்து எங்களை கேட்டாலும், உங்களுக்கு தெரியும் சமீபம் ஒரு கல்லூரியில் நடந்துச்சு, நான் யார் பேரும் சொல்ல, என் பின்னாடியே வந்தாங்க மீடியா, பட் அது வந்து கிடையாது, வி ஆர் நாட் சப்போஸ் டு ரிவீல் தேர் திங். ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறது. ஸோ அந்த சட்டங்களை பெண்கள் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசனுக்கு பாதுகாக்கின்ற சட்டமும் இன்றைக்கு இருக்கிறது. அதுவும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே ஆனவங்களாம் எங்களுக்கு பெட்டிஷன் கொடுப்பாங்க. அது ரொம்ப அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து இப்போ வந்து தன் சொத்தை எழுதி கொடுத்தாலும் அதை கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு டிஆர்ஓ மூலமாக திரும்பி வரக்கூடிய ஒரு சட்டமும் இருக்கிறது. அதை அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் ஒரு நல்ல முக்கியமான விஷயம் என்னங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப்லைன் இருக்குது அரசாங்கம். ஆனால் நம்ம பெண்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து பெண்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் இன்றைக்கு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, 181. அந்த 181 வந்து சிறுசேரியில் வந்து கால் சென்டர் இருக்குது. இந்த கால் சென்டர் வந்து எல்லா 38 மாவட்டங்களுக்கும் கனெக்ஷன் வச்சுருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய சமூக நல அலுவலர்னு ஒருத்தருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கால் கனெக்ட் போகும். இன்றைக்கு தருமபுரியில் ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறான். அவள் வீட்டில் அவள் ஹஸ்பண்ட் அடிச்சிடுறாங்க, அது குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு ரத்த காயத்தோடு இருக்கா. அவளுடைய அம்மா வீடு வந்து அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அவள் என்ன பண்ணுவாள், ஏன்னா பக்கத்தில் யாரும் வரமாட்டான் குடிகாரன்ட்டு. அப்போ அந்த பெண் வந்து 181க்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கால் சென்டர்லேருந்து இங்கே தொடர்பு கொண்டு உடனடியாக அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவமனை இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர்னு இருக்கும், அங்கே தங்க வைப்பாங்க. அங்கே 5 நாட்கள் தங்கலாம். இந்த 181 என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னா, ஃப்ரீ மெடிக்கல் எய்ட், ஃப்ரீ லீகல் சர்வீஸ், ஃப்ரீ கவுன்சிலிங். அந்த பெண் 5 நாட்கள் தங்கலாம். அம்மா இவன் கூட வாழவே முடியாது, எனக்கு வேறு எங்கேயாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா கவர்மெண்ட் கிராண்டட் ஹோம்ஸ் இருக்கும், அங்கே அவங்களை கொண்டு போய் தங்க வச்சு அவங்களுக்கு தொழில்கள் கற்றுக் கொடுப்போம். டெய்லரிங்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை இங்கே உண்டு பண்ணி கொண்டிருக்கோம். இது வந்து 181 உடைய பெண்களுக்கான ஹெல்ப்லைன். இன்றைக்கு குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் தாய்மார்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க புக்கில் பார்த்தீங்கன்னா திறந்தவொன்னு பார்த்தா ஒரு ரப்பர் ஸ்டாம்பில் 1098 ஒரு ஹெல்ப்லைன். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, பேப்பரில் பார்க்குறீங்க, ஆசிரியர் பெண் குழந்தைகளை வந்து பாலியல் துன்பத்தை பண்ணுறாங்கன்ட்டு. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 1098 ஒரு ஹெல்ப்லைனை கொண்டு வந்திருக்காங்க. குழந்தை திருமணம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த குழந்தை திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்காக அரசாங்கம் இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. குறிப்பாக வந்து முதல்ல வந்து தருமபுரி, அடுத்தது வந்து கரூர், கிருஷ்ணகிரி, இதெல்லாம் அதிகமாக. ஆமாம், அதிகமாக இருக்கிறது. யூஸ்வலாக இந்த ட்ரைபலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுவாங்க. ட்ரைபலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறோம் 14 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. 14 வயசில் கல்யாணம் பண்ணிட்டோன்னா 15 வயசில் குழந்தை பிறந்துடும். ஏன் இந்த திருமணத்தை வேணான்னு சொல்கிறேன்னா, நமக்குடைய கர்ப்பப்பை என்பது இப்போ என்னுடைய கர்ப்பப்பை என்னுடைய கையளவு இருக்கும். ஸோ அந்த சின்ன குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 14 வயசு, அது குட்டி. ஸோ அந்த கரு வளராது. அதனால் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஆபத்து. அதனால தான் மென்டலாக அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இருக்காது. ஏன்னா அந்த 14 வயசில் இந்த குழந்தை திருமணத்தை நாங்கள் தடுக்கிறோம். இந்த 1098 இந்த குழந்தைகள் ஃபோன் பண்ணலாம், இந்த மாதிரி எங்களுக்கு திருமணம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. பாலியல் அந்த தீண்டல் இருந்தாலும் இந்த குழந்தைங்க தைரியமாக பண்ணலாம், எந்த பிரச்சனை. சில குழந்தைகள் பார்க்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுப்புற இந்த நிறைய சுமைகள் பிரச்சனைகள் சொல்ல முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறதுங்க குழந்தைங்க. அதற்காக இந்த 1098 அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, 145667. இது வந்து காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஹெல்ப்லைன் ஒர்க் ஆகும்.
அவங்களுக்கு எந்த பிரச்சனை, எனக்கு வீடு இல்லை, என்னை கொண்டு போய் ஒரு ஹோமில் நடத்துங்கன்னா அவங்கள ஹோமில் சேர்ப்பாங்க. எனக்கு சொத்துல பிரச்சனை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், லீகல் சர்வீஸ். இப்படியான விஷயங்கள் அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறது. என்னென்னா நம்ம மக்கள் வந்து மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, என் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய. ஸோ இது வந்து இவங்களுக்கான உதவியன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டை பற்றி நான் சொன்னேங்க. இன்றைக்கு எதுக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இன் ஒர்க்கிங் பிளேஸ் கொண்டு வந்ததுன்னா, 10 பெண்களுக்கு மேலே பணிபுரிகின்ற இடத்தில் ஒரு கமிட்டி வேணும். அந்த கமிட்டி பேர் வந்து உள்ளக புகார் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் வந்து இப்போ வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேங்க. அங்கே வந்து 60% வந்து பெண்கள் இருக்காங்க. அங்கே ஒரு கமிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அந்த கமிட்டியில் வந்து ஒரு ஹெச்ஆர்லேருந்து ஒரு எம்ப்ளாயிஸ் இருக்கணும், விமனுடைய அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், ஒரு என்ஜிஓ இருக்கணும். ஒரு பிரச்சனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, அந்த பொண்ணு அதை ரிப்போர்ட் பண்ணால் அதை உடனடியாக அவங்க வந்து என்கொயரி பண்ணி அந்த என்கொயரியில் அது என்ன ரிப்போர்ட்டுன்றது, அதுக்கு தான் இத்தனை பேர். ஏன்னா மேனேஜ்மெண்ட் மாத்திரம் வச்சா ஒரு சாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை பேரை கொண்டு இது வந்து லீகலாக பண்ணணும். ஸோ அதை நாங்கள் வந்து இந்த அரசாங்கம் எல்லா இடங்களிலும் நாங்கள் குறிப்பாக அந்த கார்மெண்ட்ஸ் நிறைய வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களாங்க, திருப்பூர், ஈரோடு, அங்கே வந்து உங்களுக்கு மற்ற மாநிலத்திலேருந்து வரக்கூடிய மைக்ரன்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பாதுகாப்பு வேணும்ன்ட்டு நாங்கள் இப்போ ரொம்ப சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த ஐசி கமிட்டியில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐசி கமிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், என் வீட்டில் ஒரு அம்மா வேலை செய்யுது, அந்த அம்மா வந்து என் வீட்டுக்காரர் தகாத முறையில் பண்ணிட்டாருன்னா என்கிட்ட வந்து சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், நாளையிலேருந்து வேலைக்கு வராத. அப்போ அந்த பொண்ணுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? ஏன்னா அது வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போகுது, அவள் பெண்ணுன்றதை மறந்துடும் நம்ம. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எங்கே போய் சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்குது. அதில் வந்து கலெக்டர் தலைமையில், அதாவது டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், என்ஜிஓ, லாயர் இருப்பாங்க. அவங்க அதை கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தா அங்கே அவங்களுக்கு நீதி கிடைக்கும். ஸோ பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைய அரசாங்கம் எல்லா விஷயங்களும் வச்சுருக்காங்க. என்னென்னா அது கொண்டு போய் வந்து சேர்த்தாலும் அந்த நம்ம பெண்கள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துவதில்லை. இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்தது காரணமே இந்த சேனல் நல்லா எல்லாருக்கும் போய் தெரியும். ஸோ நம்ம வீட்டிலே ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா கூட நம்ம என்ன சொல்லலாம், அந்த 181 ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களை 1098 பண்ணுங்கன்ற ஒரு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை முறையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு விளம்பரப்படுத்தியிருக்கோமா? நம்ம நிறைய பண்ணுறோங்க. அதாவது இந்த சமூக நலத்துறை மாண்புமிகு கீதா ஜீவன் அவங்க தான் மினிஸ்டரு, அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை என்னென்ன முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க, இந்த கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன்றதை நம்ம நல்லா பண்ணோம். அதே மாதிரி டிஜிபி, இப்போ சென்னையில் இருக்க கமிஷனர்லாம் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு. அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பியும் கலெக்டரும் விமன் கமிஷன்லேருந்து ஒரு பெட்டிஷன் வந்தால் உடனடியாக அதை வந்து எடுத்து பண்ணுறாங்க. ஆமாம், அது நிறைய பண்ணுறாங்க. அதான் சொன்ன மாதிரி முதலமைச்சர் வந்து இப்போ எல்லாம் நினச்சிப்பாங்க ரிப்போர்ட்டிங் நிறைய வந்திருக்குதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதாவது பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருப்பதால் தைரியமாக வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். விமன் கமிஷன் ஒரு பக்கம் செய்கிறோம், நம்முடைய சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் செய்கிறது. இன்றைக்கு மாதத்துக்கு ஏறக்குறைய 4000 புகார் மனுக்கள் உங்களுடைய ஆணையத்துக்கு வரதா சொல்கிறீங்க. இவை எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்ப்பீங்களா, இல்லை இதெல்லாம் ஸ்க்ரூட்டனி பண்ணி யாராவது கொடுப்பாங்களா? அதை ஸ்க்ரூட்டனியே பண்ண முடியாதுங்க, அது பண்ணக்கூடாது. என்ன பண்ணும், அந்த பெட்டிஷன் ஒரு நாளைக்கு 80 பெட்டிஷன் வருதுவாங்க, அதை பிரித்து வச்சுருவாங்க. நான் ஒவ்வொரு பெட்டிஷனும் படிப்பேன். டெய்லி 80 படிக்கிறீங்க? டெய்லி படிப்பேன். ஓ, அதாவது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுதுன்னா, டெய்லியே நான் எல்லாம் படித்து இதெல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்ல நான் காரில் தூங்கிடுறேன். ஆனாங்க எனக்கு அதில் துயரங்கள் ரொம்ப. அதுவும் அந்த பெட்டிஷன் எப்படி இருக்கும் தெரியுமாங்க, அந்த டைப் படித்து பெருசாக இருந்தால் கூட எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பெண்கள் எழுதியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, என்னால் முடியல அம்மா, அதை எழுத சொல்ல, அம்மா முடியல அம்மா, என்ன பண்ணுறது இல்லை, உங்களை நம்பி இருக்கோன்ற போது அதை தூக்கிலாம் வைக்க முடியாது. ஸோ அந்த 80 பெட்டிஷன்றதை நான் பிரிச்சுப்பேன். காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் படிப்பேன். நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறேன். காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சிடுவேன், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சிடுவேன். அது எல்லாத்தையும் சிலது கலெக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா அது கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன். எஸ்பிக்கு போனோன்னா எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன். சிலது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நல ஆஃபீஸர்கிட்ட போனால் அதை மார்க் பண்ணிவிட்டு வித்தின் 15 டேஸ் அவங்க எங்களுக்கு விசாரணை பண்ணி முடிவு பண்ண சொல்லிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வரக்கூடிய மனுதாரர்கள் இருக்காங்க. ஒன்றுங்க, அதான் நான் சொன்ன மாதிரி அவங்கள வந்து கேட்டு அவங்ககிட்ட உட்காந்து அவங்க பார்த்து பேசும்போதே அவங்க பிரச்சனைகள் பாதி நம்ம முடிவு கொண்டு வர முடியும். நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டை முடியாது, வாழ முடியாது சொல்லுவாங்க. நான் கவுன்சிலிங் நல்லா பண்ணுவேன். ஸோ உட்கார வச்சு புரிய வச்சு குடும்பம் என்பது என்ன, நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்வேன். எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு கூட சின்ன சின்ன சண்டை இருக்கும், அதுக்காக விட்டு போயிட முடியுமா? சில விஷயங்கள் நம்ம பேசினாவே ஆண்களும் சும்மா சொல்லக்கூடாது, சில ரொம்ப நல்லா அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் பேசுகிறத.
ஆமாம்மா எனக்கு டைம் கொடுங்கன்னுவாங்க. நான் விட மாட்டேன், ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணேன்னு என்ன ஆச்சு 1 மந்த் வரலையானோன்னு ஓரளவு நாங்கள் நிறைய சேர்த்துப்போம். சேர்ந்தவுடனே எனக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களாம் என்ன ஒரு குட்டி ஒரு ஸ்வீட், அது ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது. இன்னொன்றுங்க, இந்த கலெக்டர் ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸில் போட சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், எங்களுக்கு ரிப்போர்ட் வரும். நான் அந்த ரிப்போர்ட்டை அப்படியே பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா, அந்த யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணி உங்களை நல்லா விசாரிச்சாங்களா, கரெக்டாக விசாரிச்சாங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பேன். சில நேரங்களில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எனக்கு வந்தது 80% சொல்லுவாங்க, இல்லைம்மா ரொம்ப நேர்மையாக விசாரிச்சாங்க, கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னுவாங்க. சில இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், உடனடியாக எஸ்பியை சொல்லுவேன், நீங்களே டேரெக்டாக விசாரிக்கணுன்னுவேன். ஸோ அந்த ஒர்க்கும் நாங்கள் பண்ணின்னு இருக்கோங்க. தினமும் உங்களை சந்தித்து இந்த பெண்கள் தங்களுடைய கண்ணீர் கதைகளை சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் இந்த கமிஷன் வந்துட்டு நான் தேனி மாவட்டத்துக்கு போனேங்க. தேனி மாவட்டத்தில் போகும்போது அங்கே ஒரு 100 பெண்கள், அந்த 100 பெண்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு NGO ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு 3 ஆண்டுகள், நான் போய் ஒரு 6 மாதம் மேலே ஆகுது, 3-4 ஆண்டுகளாக எதுவுமே பண்ணாமல் நிலுவையில் வைக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு லேடிஸாக வந்தபோது நான் சொன்ன எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தேன். அம்மா இல்லைம்மா, கூட ADSP இருந்தாங்க, சமூக நல அலுவலர் இருந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதை உடனே முடிக்கணும், ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தேன். அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து அப்படி இப்படி உட்காந்துச்சு, ஆனால் ரொம்ப அழகாக பிங்க் கலர் வந்துச்சு, அப்படி உட்காந்துருந்துச்சு. நான் டக்குன்னு கீழே இறங்கி போய் கேட்டேன், என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. ஏம்மா இப்படி கூனி உட்காந்துருக்கு, நல்லா உட்காரம்மா தைரியமா. அம்மா உட்கார முடியாதுமான்னு என்னன்ட்டு அப்படி கையை காமிச்சிச்சுங்க. அந்த ஜிப் போட்ட அப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த கையில் ஜிப் போட்ட மாதிரி, இந்த கையில் ஜிப் போட்ட மாதிரி. அப்போ சொன்னேன், என்னம்மா உன் பிரச்சனைன்னு. அதை எனக்கு அழ ஆரம்பிச்சிடுது. அப்புறம் நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லிச்சு, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு 15 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கும் அதுக்கும் ஒரு 20 வயசு டிஃப்ரென்ஸு, 3 பிள்ளைங்க. அவன் குடிகாரன். அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக இதை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து வெளியில் வரணுன்ட்டு முடிவு பண்ணிடுச்சு. வெளியில் வந்து அவங்க அம்மா வீட்டில் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மிஷின் கேட்டுருக்குது, அவங்க தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்குது. ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து சொன்னானா, பணம் சம்பாதி திமுறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டான். இவன் குடிகாரன் எப்போதுமே. திருவிழா அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான், அவன் பிளான் பண்ணி யாரும் இல்லாத போது அந்த பொண்ணை வந்து இந்த 2 கை கால் வச்சுருக்க தானே நீ வந்து வேலை செய்கிற சொல்லிட்டு அவன் எப்படி வெட்டியிருக்கான் பாருங்க, குடி போதையிலையும் 2 கை முட்டி கால் வெட்டியிருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்லிவிட்டு அந்த கையை காமிச்சிட்டு அப்புறம் அந்த முட்டியெல்லாம் காமிச்ச உடனே அப்போ என்னை ஒரு கேள்வி மொத்தம் கேட்டுச்சு. அவனை என்னம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம்மான்னு. இல்லை நான் பண்ண சொல்லிட்டான்னு. அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா, அவன் 90 நாள் உள்ளேருந்து வெளில வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னான், ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன், உன்னால் லைஃப் லாங் உனக்கு எதுவும் பண்ண முடியாது, சரியா, அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிச்சு. அப்போ நான் கேட்டேன், உனக்கு எதாவது பண்ணாங்களே? எதுவும் பண்ணலம்மா. அப்போ சொன்னேன், உனக்கு விக்டிம் காம்பன்சேஷன் ஒன்று உண்டு, அரசாங்கம் கொடுக்கும், பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு காம்பன்சேஷன். நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, எங்களால் முடிஞ்சது அரசாங்கத்து மூலமாக உங்களுக்கு பணம் வாங்கி தர முடியும்ன்ட்டு நல்ல ஒரு கணிச்சமான அந்த பணத்தை அந்த பொண்ணு பேரில் FD கவர்மெண்ட் வாங்கி ஜட்ஜு கொடுத்து இப்போ அந்த பொண்ணுக்கு ஓரளவு நல்ல பணம் அதில் வந்தால் கூட அது வந்து செய்ய முடியும். ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விக்டிம் காம்பன்சேஷன் இருக்குது தெரிய மாட்டேங்குது. தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்களுக்கும் தனியாக இருக்கும், இவங்களுக்கும் உண்டு விக்டிம். இதையெல்லாம் நாங்கள் கொண்டு செல்கிறோம். அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ப்ராப்பர் சேனல் ஒன்றுமே இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் வாங்கி தருவாங்க, அவங்க மூலமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து நிறைய சொல்கிறோம், பெண் ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட்ன்றோம், எல்லாம் இருக்குது. பட் ஆனாலும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இல்லை என்னென்னா, இது வந்து ஆண்கள் வந்து அந்த பெண்ணை பெண்ணாக மதிச்சிருந்தால் தான் இது மாறும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் ரொம்ப தைரியமாக வந்து பேசுகிறாங்க, அதனால் எங்களாலேயும் அவங்களுக்கு உதவி செய்ய முடிகிறது. இந்த மகளிர் ஆணைய தலைவராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு நீங்கள் முதலாக சந்தித்த ஒரு சிக்கலான பிரச்சனைன்னா எதை சொல்வீங்க? இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் ஒரு கேஸுங்க அது. அதாவது இப்படிலாம் வந்து ஒரு ஆண் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேஸை வந்து போலீஸில் அனுப்பிச்சா கூட அது வந்து அந்த பொண்ணு அசிங்கப்படுவாள். அதை நான் ரொம்ப யோசித்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்கள் லீகலாக பண்ணி கொடுத்தேன் நான். அந்த விஷயங்களை என்னால் மறக்க முடியாது. அதாவது இது உடல் உறவு கொள்ளும்போது இந்த மனைவி கிட்ட கூட உடல் உறவு கொண்டுலன்னா அவருடைய பர்மிஷனோடு தான் பண்ணணும். ஆனால் அதை வந்து கொடூரமாக பண்ணியிருக்கான். அதை படித்தவன் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கு வேண்டிய வாட்ஸ்அப்பில் அதை எப்படிலான்றதை அதை மெசேஜெலாம் வச்சு காமிச்சிருக்கான். அது எனக்கு என் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. இப்படிலாம் இருக்காங்களா? சேடிஸ்ட் சொல்லுவோம், இவன் சேடிஸ்ட் கூட கிடையாது, இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அது ஆமாம், அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவர் ரொம்ப அமைதியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். நான் அவனோட வேலையை எடுக்க வச்சுட்டேன்.
ஏன்னா அவன் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பான்? இப்படி ஒரு சைகைக்கு போய் சொசைட்டிக்கு எடுத்துரும், பாதிப்பு வந்துடும். ஸோ அது ஒரு பெரிய சிக்கலான கேஸு. இப்போ நிறைய கல்லூரிகள் வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் வருது. இப்போ அந்த கேசஸ் தான் ரொம்ப பிஸியாக இருக்கும் நாங்கள். ஸோ அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறோம். நிறைய யூனிவர்சிட்டிஸில் பிரச்சனைகள் அவங்களுக்கு இந்த கமிட்டியை பற்றி தெரியல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போது வந்து அந்த நிறைய அவேர்னஸ் வந்ததுனால அது பண்ணுறோம். நான் இது வரைக்கும் 25 மாவட்டங்களுக்கு நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேங்க. நாங்கள் போகும்போது மாவட்டங்களுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு மார்னிங் மீட்டிங்கில் கலெக்டர், எஸ்பியோட மற்ற எல்லா அஃபிஷியல்ஸோட மீட்டிங்லேயே நான் சொல்கிறது விழிப்புணர்வு கேசஸை பற்றி சொல்லுவோம். அதன் பிறகு ஓல்டேஜ் ஹோமை போய் பார்ப்போம், எங்களுடைய ப்ரிவ்யூவில் இருக்குது. அதன் பிறகு இந்த பிசி ஹாஸ்டல், எஸ்சி ஹாஸ்டல் அரசாங்கம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு, காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃப்ரீ ஹாஸ்டல் நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் போய் செக் பண்ணுவோம். ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், ப்ரைவேட் ஹாஸ்டல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நிறைய இடங்களில் பண்ணாமல் இருப்பாங்க, அதை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த மென்டலி இல்லான அந்த ஆர்ஃபனேஜஸ்க்கு போய் பார்ப்போம். வேலை பணியிடங்கள், நிறைய கம்பெனிஸ்க்கு போவேன் நான் சொல்லாமல். அந்த பெண்களுக்கு எப்படி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா மெயினாக பார்ப்பேன். ஏன்னா ஒரு 500 பெண் வேலை செய்வாங்க, 4 பாத்ரூம் இருக்கும். அந்த பெண்களுக்கு நாப்கின்ஸ்லாம் கொடுக்குறாங்களா ஃப்ரீயாக. சில இடங்களெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க வைப்பாங்க. அவங்களுக்கு காஃபி கூட, டீ கூட, ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். அந்த புரத சத்துள்ள அந்த மூக்கு கடையில் அந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லி அந்த மாதிரிலாம் நிறைய அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ 2 நாளில் கம்ப்ளீட்டாக அந்த மாவட்டத்தில் எது முக்கியமான விஷயங்கள் பெண்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கமிஷன் வந்து வேலை செய்கிற பெண்கள் மற்றும் இல்லாமல், வீட்டில் இருக்க பெண்கள் இல்லாமல், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பெண்களையும் நாங்கள் பாதுகாக்கணும். நான் இது வரைக்கும் ஒரு 5 சிறைச்சாலை, பெண் சிறைச்சாலைகள் போயிருக்கோம். நிறைய இடத்துல போயிட்டு அவங்களோட பிரச்சனைகள், சில பேருக்கு A கிளாஸில் அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் இருக்குதா, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சேஃபாக இருக்காங்களான்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஆமாம், கூட இருக்கவங்க வந்து ஈவன் இன்னும் பாலியல் துன்புறுத்தல் கூட நடக்கும்னு சொல்லிட்டு, ஸோ தனித்தனியாக அவங்களெல்லாம் விசாரிப்போம். தண்டனை கைதிகள், அப்புறம் வந்து ரிமாண்டாக இருக்கவங்க கூடியவங்கெல்லாம் பார்த்து சிறைச்சாலைகள்லாம் போவோம். ஸோ ஆல் ஸ்பேஸ் ஆஃப் விமன்றை வந்து பார்க்கக்கூடியது தான் இந்த கமிஷன். இந்த மகளிர் ஆணைய தலைவருக்குள்ள அதிகாரங்கள் என்னென்ன? நாங்கள் வந்து we can recommend அரசாங்கத்துக்கு இப்போ இந்த சில லாஸை வந்து மாற்றணுன்றதை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். இப்போ நிறைய கல்லூரிகளில் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஐசிசி கமிட்டியை ப்ராப்பராக பண்ணணுன்ட்டு ஸோ அரசாங்கத்துக்கு நாங்கள் எல்லா விதமான ரெக்கமெண்டேஷனும் பெண்களுக்கானதை நாங்கள் கொடுக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் யாரை வேணால் சம்மன் பண்ணலாம். we can summon anybody. ஏதாவது இவங்க இவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்கன்ட்டு எல்லா துறையில் இருக்கவங்களையும் பிரச்சனை இருக்கும்போது நானே வந்து நிறைய பேரை பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் பண்ணியிருக்கேன் சம்மன். என் மேலே வருத்தப்படுறாங்க, அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க வந்து தன்னுடைய பிரச்சனைகள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த வந்து அதிகாரம் இருக்கிறது எங்களுக்கு. அதே மாதிரி மகளிர் ஆணையம் பெண்கள் பாதிக்கப்படும் போது பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போக வேண்டாம். நாங்கள் நேராக அங்கே போகலாம். அந்த இடத்துக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும் எல்லாம் கிடையாது. நாங்கள் நேராக போய் அங்கே விசாரிக்கலாம். அந்த அதிகாரம் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணலாம். இன்றைக்கு நாங்கள் மகளிர் ஆணையத்தில் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, குடும்ப வன்கொடுமை, அதாவது தன்னை அந்த குடும்பத்தை சார்ந்த கணவனோ, மாமியாரோ, மாமனாரோ, கொழுந்தனாரோ அல்லது அக்கா, தங்கை அல்லது பிரதர்ஸ் பண்ணால் கூட அது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஒருத்தருப்பாங்க, ஒரு அம்மா. அவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ அவங்களும் இந்த போலீஸும் இது ஒரு ட்ரையாங்கிள். அதை வந்து பலப்படுத்துவதற்காக இப்போ ஒரு ரிசர்ச் வந்து நான் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். பர்மிஷன் வந்தவுடனே அதை எல்லா மாவட்டங்களையும் அதை ப்ராப்பராக இன்றைக்கி பிரச்சனையே பார்த்தீங்கன்னா மெயினாக டொமஸ்டிக் வைலன்ஸ் தான். ஆமாம், அது ஒன்று. அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி சைபர். இன்றைக்கு இந்த வருடம் ஃபுல்லாக வந்து கல்லூரிகளில் சைபர் கிரைமை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் உங்களுக்கு தெரியல, ஆன்லைன் லோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு ஆன்லைன் லோன் வாங்குறேங்க, ஒன்றுமே இல்லை, 20,000 ரூபாய் தான். இது ஒரு கேஸ் சொல்கிறேன், 20,000 ரூபாய் நான் வாங்குகிறேன். நம்ம கொடுக்க சொல்ல நம்ம அவருடைய ஜாதகத்தை கொடுத்துட்றோம், எல்லா பேர் ஃபோட்டோவோட. ஒரு வாரம் பொறுத்து வரும். என்னுடைய ஃபோட்டோவில் யார் எங்கே இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோ எடுத்து அதில் போட்டு ஐ எம் த ரேப்பிஸ்ட், நீ வந்து அவன் ஃபோட்டோவே தைரியமாக போடுவான். ஃபோட்டோ போட்டு நீ எனக்கு வந்து 20,000 ரூபாய் 1 hour கூட கொடுக்கலன்னா மாஃப் பண்ணி ஃபோட்டோ வச்சுருப்பான், தப்பான மூஞ்செல்லாம். இதை நான் சோஷியல் மீடியாவில் அனுப்பிச்சிடுவோன்னே இந்த பொண்ணு என்ன பண்ணோம், பயந்து போயிட்டு 20,000 ரூபாய் கட்டிவிடும். வாங்கினது 20,000 ரூபாய் ஒழிஞ்சு போச்சுன்னா அப்படி இல்லை, அடுத்த 1 வாரம் பொறுத்து 40,000 ரூபாய் கொடுன்னு கேட்பான். இந்த பசங்க 40,000 60,000 ரூபாய் கட்டிடுச்சுங்களா 10 நாளில். திரும்ப கேட்கும்போது தான் எங்கிட்ட வருவாங்க. வந்தபோது என்னன்னு பார்த்தா இப்படி நிறைய இந்த நார்த் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி அந்த லோன் ஆப் ஏதோ இருக்குது போலது. நமக்கு வந்து சென்னையில் சைபர் கிரைம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியாக சொன்னோன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தி ஆன்லைன் லோன் இந்த பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட் நில் சொல்லலாம். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு மாஃபிங். நிறைய நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, பெண் பிள்ளைகள் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டிபியில் போட்டுருதுங்க. இதுங்க என்ன நினச்சிக்குதுன்னா,
இதுங்க போடுற மெசேஜ் டெலிட் ஆகிடுச்சுன்னா டெலிட் ஆகல, அது எங்கேயோ ஐக்கு க்ளவுட் வாட் எவர் இட் இஸ் அதில் போய் ஸ்டோர் ஆகிடுது. இவனுங்க இதை வச்சு மிரட்டுறது. குறிப்பாக ஒரு 14 வயசு குழந்தை இந்த ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர் ஏதோ ஒன்று இருக்குதான், அதில் ஒரு பையன் சேட் பண்ணி இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்லைங்க, அதுங்களுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லியிருக்கான், உங்கள் அம்மா அப்பாலாம் தூங்கினவுடனே கதவை மூடிட்டு 2 மணிக்கு நீ வெளியில் வா. 2 மணிக்கு இட்டுட்டு போவான் போல நடுராத்திரியில் அந்த பொண்ணு இட்டுட்டு போயிட்டு அவன் வந்து பாலியல் சீண்டெல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு 10 நாள் பிறந்தப்போ அந்த பொண்ணுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கான். நீ வரலை தொடர்ந்து, அதுக்கு உடம்பு முடியல, இதை வந்து நான் சோஷியல் மீடியாவை போட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துருவேன்னொன்னே போயிருக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனுப்பிச்சிருக்கான். இந்த பொண்ணு தொடர்ந்து 2 மாதத்துக்கு பிறகு தனக்கு முடியாமல் தன் தாயிடம் சொன்ன உடனே அந்த கம்ப்ளைண்ட் வந்தோடனே யாருக்கும் தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த குழந்தையுடைய மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய பேரண்ட்ஸ் குறிப்பாக தாய்மார்கள் இந்த பிள்ளைங்க வந்து ஏன்னா இந்த ஆன்லைன் வந்துருச்சுங்க, இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ் சொல்லிட்டு அந்த கோவிடுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க எதை பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே எப்போ பார்த்தாலும் அந்த இதில் தான் இருக்காங்க, வாட்ஸ்அப்லேயும். இதை சொல்லணும், நான் எந்த கூட்டத்தில் மீட்டிங் போனாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், டிபியில் உங்கள் படங்களே வைக்காதுங்க. உடனே படத்தை எடுத்து மாஃப் பண்ணுறான், மாஃப் பண்ணி அசிங்கமாக அனுப்புகிறாங்க. அது ஆன்லைன் ஒரு லோனு. அடுத்தது இது. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு 58 வயசு லேடி இருக்கும், இவங்க கூகுள் சர்ச் மூலமாக அந்த அம்மாவை நம்பர் எடுத்துட்டாங்க. அந்த அம்மா சும்மா இல்லாமல் தன் பழைய ஃபோட்டோ டிபியில் வச்சுருக்குது. இதுக்கு என்ன, இது இந்த வயசில் இருக்கிறத வச்சுருக்கணும். ஃபாரினர் வந்து இந்த அம்மா பார்த்து யூ லுக்கிங் வெரி நைஸ்னோடனே இது மைண்டில் இந்த டைமில் தான் சொல்லுதுன்னு நினச்சிட்டு சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. சேட் பண்ண ஆரம்பித்தோடனே அவனுக்கு கிஃப்ட்ஸ்லாம் அனுப்புகிறேன், அன்பால் கிஃப்ட் அனுப்புகிறான்னு சொல்லிட்டு இது சரினோன்னா அவன் டெல்லியில் இவ்வளோ பணம் கட்டுனானா, இது ஒரு 1.5 லட்சம் கட்டியிருக்குது. திருப்பி அங்கேருந்து ஃபோன் பண்ணாமல் ஏதோ டைப் வச்சுருக்காங்க, திருப்பி 2 லட்சம் பண்ணோன்னே அப்புறம் என்கிட்ட வந்துச்சு. நான் சொன்னேன், உனக்கு என்ன ஃப்ளோ படிச்சிருக்க, முட்டாளா, முதல்ல அதை மாற்று அப்படின்னா, ஏன்னா இனிமேல் போய் சண்டை போடலாம். ஸோ படித்தவங்க இவ்வளோ வயசானவங்க எப்படி மாட்டிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இதை வந்து இந்த டெக்னாலஜியை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணணும். கூகுள் பண்ணுறீங்களா, முக்கியமான விஷயங்கள் கூகுள் பண்ணுங்கள். எல்லாம் இப்போ ஒரு ஆக்டருடைய ஏஜ் வேணும்னா டக்குன்னு போடுதுங்க, உடனே தெரியுது. இப்போ நிறைய விஷயங்கள் என்னை கூப்பிடுறது, என்னை கூகுள் என் பேரை பார்த்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்து இவ்வளோ ஒர்க் பண்ண உடனே தான் என்னை நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் தேவையில்லாத விஷயங்களில் போய் கூகுள் பண்ணிவிட்டு இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயம், நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒரு தவறான பாதைக்கு போகிறாங்க. உங்களை சந்தித்து ஒரு பெண் தனக்கு ஏற்படுகின்ற கொடுமைகள்லாம் சொன்ன உடனே உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புகாருடைய தன்மையை பார்ப்பேங்க. சில புகார்கள் வந்து போலீஸாக ஆக்ஷன் எடுக்கணும்னா நான் வந்து கமிஷனருக்கு தான் அனுப்பணும், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கு, மற்ற டிஸ்ட்ரிக்ட்னா. சிலது இந்த லேண்ட் விஷயங்களும் வரும், எனக்கு நிறைய லேண்ட் விஷயம் வரும், அதை வந்து கலெக்டர்கிட்ட அனுப்புவேன். சிலது வந்து டவுரி, அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் சமூக நல அலுவலர் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பணும். சில விஷயங்கள் வந்து நானே டைரெக்டாக என்கொயரி பண்ணணும். நாங்கள் அதுக்காக டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேன்றது எங்களுக்கு சம்மன் டேன்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணணும், 2 தரப்பு ஆட்களையும் இங்கே வர சொல்லுவோம். அவங்க இப்போ இந்த அம்மா வந்து மனுதாரர் வந்து எதிர்மனுதாரர் ஒருத்தர் இல்லாமல் 3 பேர் சொல்லுவாங்க. அவங்கள வர வச்சு ஒரு கோர்ட் மாதிரியே தான் நாங்கள் நடத்துவோம். ஒரு என்கொயரி வைப்போம். என்கொயரிக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதி, சப்போஸ் இல்லை இவங்களுக்கு வந்து தண்டனை தரப்பட வேண்டும் எவிடன்ஸோட அதை வந்து உடனடியாக அந்த கலெக்டருக்கும் எஸ்பிக்கோ எடுத்தோம்னா லீகலி ஹேஸ் டு பி அரெஸ்டட்னா அதை வந்து அனுப்பும்போது அந்த எஸ்பியோ கமிஷனரோ அதுக்கேற்ற எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது நிறைய நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு நியாயமான விஷயங்கள் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. சிலது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எப்படி எவிடன்ஸ் இருக்க முடியும், நான் கையில் அந்த பொண்ணு வீடியோ வச்சுருக்க முடியுமா? ஸோ சிலது அவங்க பேசும்போதே நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த சம்மன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 14 மாதங்களில் ஐ வுட் ஹவ் டன் மோர் தென் 600 சம்மன்ஸ். அதுதாங்க ரொம்ப கஷ்டமான வேலை. பேசி 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 டியூஸ்டே அன்னைக்கெலாம் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் மோஸ்ட்லி அந்த பெண் சொல்லும், என்னை வாழ வைக்கணும்னு சொல்லுவேன், நான் வாழ விரும்புகிறேன்னு கணவன்கிட்ட. இவன் மைண்ட் செட்டில் முடியாது. அப்போ எங்ககிட்ட ஒரு கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க எப்போதுமே, வி ஹேவ் கவுன்சிலர்ஸ். ஸோ என்ன பண்ண, உடனே அவங்க 2 பேரையும் கவுன்சிலிங் அனுப்புவேன். கவுன்சிலிங் அனுப்பிச்சு வர சொல்லிவிட்டு உடனே ஒரு மாதம் டைம் கொடுப்பேன். சில பேர் மாமியார் பிரச்சனை அப்படின்ட்டு அந்த மாதிரி தனியாக கொடுவேன். நம்மலாம் அந்த வயசெல்லாம் தாண்டி வந்துட்டோம், நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நம்ம அதாவது இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்கள்லாம் சொன்ன மாமியார்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. சில பேர் வந்து ஒன்றுமே முடியாது, அது வேறு. கொஞ்சம் ஓரளவு வி கேன் டாக் டு தம். அவங்ககிட்ட பேசும்போது சில விஷயங்களை பண்ண முடியும். ஸோ நாங்கள் சம்மன்ஸும் பண்ணுறோம், விழிப்புணர்வு, சம்மன், விசிட்டிங் தி டிஸ்ட்ரிக்ட்ஸு எல்லாமே கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். தங்களுக்கு நேர்கின்ற கொடுமைகளை பற்றி தவறாக புகார் கொடுக்கின்ற பெண்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? டவுரியிலலாம் சொல்லுவாங்க, இவ்வளோ கேட்டாங்க அவ்வளோ கேட்டாங்க. நான் சொல்லுவேன், ஏதாவது எவிடன்ஸ் கொடுமானுவேன். ஏன்னா தெரியும், இங்கே பேசும்போதே அது தெரியும்ல, அது வந்து
அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியே நான் சொல்லியே அனுப்பிச்சிடுவேன். இந்த பெட்டிஷன் வாங்க சொல்லாமா இந்த எவிடன்ஸும் எதுவும் இல்லை, நீங்கள் இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அது கோர்ட்டில் போகும்போது பார்த்துப்பாங்க. நான் அந்த மாதிரி இதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அது படிக்கும்போது அந்த உண்மை தன்மைக்கு படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். எப்படின்னாலும் இந்த 60-40% இருக்கிறது அது வந்து ஓரளவு வந்து பெரிய தண்டனையாக இருக்காது. ஓரளவு அதை திருப்பி இந்த ரிட்டன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கும். கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ட்டில் போட்டாலும் எங்களுக்கு வந்து என்னுடைய நகை என் பணம் வேணும்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட அனுப்பிச்சு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அனுப்பிச்சு அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அந்த வேலைகளும் இந்த கமிஷன் பண்ணி கொண்டு இருக்காது. இது போன்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு காவல்துறையினர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க? நான் வந்த உடனே முதல் பண்ணதுங்க, நம்முடைய சென்னையில் மற்றும் 33 ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நான் பண்ணது வந்து முதல்ல அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினேன். இது வரைக்கும் 3 முறை அவங்களுக்கு ஒர்க் ஷாப் நடத்தினேன். இது நிறைய இடத்துல எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் கமிஷனர்கிட்டையும் சொன்னேன், கமிஷனர் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. எதுக்காக இந்த வந்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டதுன்னா, ஒரு பெண்ணிடம் பேசும்போது எல்லாத்தையும் சொல்ல முடியும், மனம் திறந்து பேச முடியும். இன்றைக்கு அது மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படியா? இருக்குது கொஞ்சம். எல்லா பெண்களும் சில இன்ஸ்பெக்டர்ஸும் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியல எப்படினாலும் அதில் ஒரு 10% அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த பொண்ணு எனக்கு சொன்ன உடனே அவங்கள அடுத்த நாள் சம்மன் போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்லிடுவேன். நேராக வர சொல்லிவிடுவேன். வந்து என்ன ஆக்ஷனு என்ன பண்ணணும்னு. ஸோ இந்த ஒரு 14 மாதங்களில் வந்து ஓரளவு வந்து எனக்கு அத்தனை பேரும் சென்னையில் இருக்கிற இந்த ஆல் உமன் இன்ஸ்பெக்டர்ஸ் நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து இன்றைக்கு கண்டிப்பாக குறைந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஏதாவது 1-2 நடக்கும், அவங்ககிட்ட பேசி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் விமனுக்கு ஒரு டிசி இருக்காங்க, அவங்களும் அதை பார்த்துக்குறாங்க. நான் இப்போ வந்து ஆக்சுவலாக நான் கமிஷனர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டும் பண்ணேன். இந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் சிசிடிவி வைங்க, அந்த ரிசப்ஷன்லேயும் அவங்க எங்கே வராங்களோ சிசிடிவி வச்சிங்கன்னா அதை கனெக்ட் டு த டிசி ஆஃப் கிரைம் அண்ட் அகேன்ஸ்ட் விமன் வச்சிங்கன்னா உண்மை இவங்க சொல்கிறது உண்மையா அவங்க சொல்கிறது உண்மையான்றது. ஸோ அந்த ஒர்க்கும் நடந்திருக்குது. முதல்ல வி தாட் வில் ஸ்டார்ட் இன் சென்னை. மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எஸ்பிஸ் ஓரளவு நல்லாவே பண்ணுறாங்க, ஜெனுவனாக இப்போ பண்ணுறாங்க. இப்போ பெண்களும் தைரியமாக அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் தைரியமாக போயிடுவாங்க. நம்ம ஆள் மாதிரி யோசிக்க மாட்டாங்க, கடன்னு போயிடுவாங்க. அவங்க பேசுறதை பார்த்தாங்களா ரொம்ப தைரியமாக பண்ணுவாங்க. ஸோ ஓரளவு இருக்குதுங்க, 1-2 இல்லாமல் இல்லை. அது நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு டாக் டு தம். அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்ணுங்க, சொல்லணும் நீ பொறுமையாக. அதற்காக நான் வந்து அப்போலோ மருத்துவமனையில் இருக்க சொல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்போ போக சொல்ல என் சவுண்ட் அப்படி கேட்கும். ஆனால் இப்போ வந்து அப்படியே மாறி போயிட்டேன். உண்மைங்க, எனக்கே தெரியல இவ்வளோ சேஞ்சஸ் எனக்குள்ளே இருக்குதா. ஏன்னா நான் ரொம்ப அமைதியாகிட்டேன். அந்த பெண்கள் வந்து சொல்கிறத கேட்கக்கூடிய அந்த பொறுமை வந்துடுது. இன்னொன்று என் வாழ்க்கையில் ஒரு திருப்பி போட்ட விஷயம் என்னென்னா, கமிஷனுக்கு வந்தபோது நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம், புஃபேலாம் சாப்பிடுவோம். 3500 4000 10 பேர் போவோம், ஒரு 20-30,000 வருது. அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ஏன்னா சில பெண்கள் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு 5000 இருந்தால் போதுமா கொடுக்க சொல்லுமா மெயின்டெனன்ஸ்க்கு. அப்போ நான் நினச்சேன், சரி இவ்வளோ பெரிய தப்பு இத்தனை வருஷம் பண்ணிட்டோம். வி வர் என்ஜாயிங் லைஃப், அதான் லைஃப் நினச்சிருந்தோம். ஆனால் அந்த 5000 பணம் வந்து எவ்வளோ பெரிய பணம்ன்றது. ஸோ அந்த ஆடம்பரன்றதெல்லாம் வந்து நான் மாறிட்டேன். உண்மையாக நான் ரொம்ப மாறிட்டேன். என்னை கிண்டல் கூட பண்ணுவாங்க, என்ன சன்னியாசி. நான் சன்னியாசி இல்லை, இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் எல்லா லைஃப்பில். ஸோ எங்களால் முடிஞ்ச கொஞ்சம் சோஷியல் ஒர்க்கு அவங்களுக்கு பண்ணுறது. இன்னொன்று அந்த கமிஷனில் நான் வந்து நிறைய சிம்பிள் 250 புடவைகள் வாங்கி வச்சுப்பேன். சில பேர் ஊர்லேருந்து வந்துடுவாங்க, சும்மா ஒரு 20-30 புடவை. இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வைப்பேன். அதெல்லாம் என்ன வந்தாங்கன்னா அது கொடுப்போம். அதுதாங்க எங்களால் பண்ண முடியும் பெரிய விஷயங்கள். இப்போ கூட யாரோ சொன்னாங்க, வெயில் காலம்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி ஒரு 50 மோர் வாங்கி வச்சுருவேன் பாட்டிலில். வரவங்க வெயில் காலம் இல்லைங்க குடிக்கிறது. இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் செய்கிறது அது. ஆனால் என் லைஃப்பையும் மாற்றிருக்கிறது அந்த கமிஷன். எனக்கு தொடர்ந்து இந்த பெண்களுக்காக செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறது. எனக்கு இதில் பெரிய விஷயம் என்னன்னாங்க, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கமிஷனுக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காதுங்க. ஆமாம், மினிஸ்டர்ஸ் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க, எம்எல்ஏஸ். அதுதாங்க முக்கியம். ஏன்னா வேலை செய்ய முடியாது. ஆமாம், யாராவது வந்து இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, ஆளுங்கட்சியிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அவங்கள விட்டுடுங்க இதுன்னு சொன்னாங்கன்னா யூ கேனாட் ஒர்க். கரெக்ட். ஸோ அதனால் யாருமே யாரும் நோ ரெக்கமெண்டேஷன் ஃபார் த கமிஷன். என்னை பார்த்தவங்க கிட்ட வர மாட்டாங்க. பொதுவாக பாலியல் குற்றங்கள் இப்போ அதிகரிச்சிருக்கா, இல்லை இந்த குற்றங்களை சொல்லக்கூடிய வெளிப்படைத்தன்மை அதிகரிச்சிருக்கா? தன்மை அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் நடந்து தான் இருக்குது. இப்போ தைரியமாக வந்து சொல்லலாம், காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் அதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் மாறவே இல்லை. எல்லா இடங்களையும், அது கிராமமாக இருக்கட்டும் நகர்ப்புறத்தான், எல்லா இடத்துலையும் நடக்குது. அதெல்லாம் நிறைய நடக்குது. இப்போ இந்த ஐடி கம்பெனிஸில் கொஞ்சம் நிறைய பெண்கள் பிரச்சனைகள் நிறைய வராங்க. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய இப்போ தான் அவங்களுக்கு லிவிங் டுகெதர், அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பாலியல் வன்கொடுமைகள் எங்கே அதிகமாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பள்ளிகளிலா, அலுவலகங்களிலா?
அலுவலகங்கள் ஆஃபீஸஸில் ஆஃபீஸஸில் அதிகம். ஆமாம், ஆஃபீஸில். அதாவது உங்களுக்கு என்ன நினச்சிப்பாங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா ரேப் தான் நினைப்பாங்க. இல்லை, ஒரு பெண்ணை உற்று பார்ப்பது, அவருடைய உறுப்புகளை உற்று பார்ப்பது, இந்த அந்த வீடியோஸை காமிக்கிறது, ஆமாம், செய்கை மூலமாக, இது எல்லாமே பாலியல் சீண்டல் தான். ஆமாம், இது நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் இப்போ நிறைய எஜுகேட் பண்ணுறதுனால பெண்கள் வேலை பாருங்கள், வீட்டில் காலையில் எழுந்து சமைச்சு ஹஸ்பண்டு கொடுத்து பிள்ளைக்கு கொடுத்துட்டு அவள் போய் வேலை செய்கிற இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னான்றது கொடுமை. ஸோ ஆக்சுவலாக ஆஃபீஸஸில் தாங்க நிறைய நடக்குது. அது நிறைய நடக்கிறது ஆஃபீஸஸில். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பிலோ அந்த இது பண்ணுவாங்களே ஸ்டாஃப் ஸ்டாஃபோட ஒர்க்கர்ஸ் கேட்டகரி, அவங்கள உனக்கு இந்த ஷிஃப்ட் மாற்ற முடியாது, என் கூட நல்லா இருந்தால் ஷிஃப்ட் உண்டு அப்படிலான்ற சொல்ல, அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்கள். அதனால் இப்போ தைரியமாக வெளில வர்றாங்க. இன்னொன்று கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா எல்லா கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, எல்லோரும் வச்சுருக்காங்க. ஸோ எங்கே வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. ஸோ அதனால் இருந்தாலும் இன்னும் அதை குறைக்கணும். அது நம்முடைய பெண்கள் கையில் தான் இருக்குது. தைரியமாக வரணும், பிரச்சனைகள் போது வரணும். இந்த கொடுமைகள்லாம் நடந்ததுக்கு பின்னால் தீர்வு தரத்துக்கு இது போன்ற அமைப்பு இருக்குது. உங்களை போன்றவர்கள் நிறைய பேர் உதவி செய்கிறீங்க. இதை தவிர்ப்பதற்கு வழியே இல்லையா? தவிர்ப்பதுக்கு வழி ரொம்ப கஷ்டங்க. இது நாம் ஒரு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் அந்த கணவன் மனம் ஒவ்வொருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி புரிதலே இல்லையே. நம்ம எப்படிங்க ஒன்றா ஒரு காலத்தில் வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்க ஒன்றா சாப்பிடுவோம். இன்றைக்கி யாருமே ஒன்றா சாப்பிட்றது இல்லையே. முதல்ல அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் புரிதல் இருந்தால் டெஃபினட்டாக இந்த குடும்ப வன்கொடுமை குறையும். அதுதான் வேணும். we are not spending time for the family, we are spending time for other things. அதே மாதிரி நீங்கள் குடும்பத்தில் இந்த வன்கொடுமை இல்லைன்னா அதை தொடர்ச்சியாக நீ வேலை செய்கிற இடத்துல பண்ண மாட்டேன். அப்போ அந்த பெண்ணை நீ ஒய்ஃபை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லை, அவளுக்கு என்னவையோ அதை கொடுத்துட்டேன்னா நீ வேலை செய்கிறதுக்கு அந்த பெண்ணையும் நீ ஒழுங்காக நடத்துவேன். ஸோ இப்படி தானே அந்த சமுதாயத்தில் தொடர்ந்து வருது. ஸோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான்ன்றதை புரியல இருக்க வரைக்கும் அது நெல்லுன்னு வர்றது ரொம்ப கஷ்டம். அது அந்த இட் வில் டேக் சம் டைம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் மேபி அவங்க எல்லாமே தெரியுது அவங்களுக்கு, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்கள ஃபோட்டோவாக எடுக்க முடியாது, அவங்க பர்மிஷன் இல்லாமல் கிட்ட கூட வர முடியாது. ஸோ தொடர்ந்து நம்மளும் விழிப்புணர்வுகள் கொண்டு செல்லணும், நிறைய செய்யணும். உனக்கு இந்த வேலை தப்பு செஞ்சால் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு தெரியணும். அப்போ தான் அந்த பயம் வரும். நிறைய பேர் தெரியாது, போனால் ஃபைன் கட்டிட்டு வெளில வருவேன். அதுதான் நான் சொன்ன ஒரு ரிசர்ச் ஒர்க்கு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் the severity of the domestic violence ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கணும். இல்லையா? இப்போ இல்லை, அதுதான் பிரச்சனை. அதுக்கு தான் நான் அந்த ரிசர்ச் பண்ணேன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கவர்மெண்ட்டை இதுக்கு சப்மிட் பண்ணி அதை கொண்டு வர சொல்லணும் அந்த பில்லை. ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. சும்மா அடிக்கிறவனை போய் நீ பிடிச்சி கொடுத்தா வேஸ்ட்டு, அதுதான். பட் நான் சொன்ன சில விஷயங்கள் சொன்னல, அவனெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது. அந்த சமுதாயத்துக்கே அவன் தேவையில்லாத. ஆமாம். ஸோ இந்த மாதிரி அந்த சட்டங்கள் ஏற்று ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இப்போ இருக்க நேரத்துக்கான சட்டங்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் இங்கே ரெக்கமெண்டேஷன் அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ கூட நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் சீஃப் செக்ரட்டரிகிட்ட கொடுத்துருக்கேன். மாவட்டந்தோறும் ஜிடிபி நாளுன்னு ஒன்று இருக்கும். கலெக்டர் திங்கட்கிழமை மனுக்கள் வாங்குவாங்க. நான் என்ன கேட்டிருக்கேன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பெண்களுக்கான, குறிப்பாக பெண்கள் மற்ற இது ஜென்ரலாக வாங்குறீங்க, குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான பிரச்சனைகளை ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உடனே போய் அங்கே கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி என் மனு கொடுத்தேன் காவல் நிலையத்தை அப்படியே பெண்டிங்காக இருக்குதுன்ட்டு. ஸோ கலெக்டர் தலைமையில் ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அரசாங்கம் உடனடியாக எனக்கு சீஃப் செக்ரட்டரி எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்றத பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குற்றங்கள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறவங்களுக்கு இப்போ சரியான தண்டனை கொடுக்கப்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? தண்டனைன்றது ரொம்ப பெருசாக வரலைங்க. ஏன்னா ஒரு இம்ப்ரெஸ்மெண்ட்டு, ஃபைன் அந்த மாதிரி தான் தவிர இதுதான். ஸோ சிவியாரிட்டி அது அந்த லா மாறணுங்க. அந்த சட்டம் கொஞ்சம் மாற்றணும். சட்டம் மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ ஒருத்தர் ரேப் கற்பழிச்சானா அது, அப்புறம் இந்த பாஸ்கோ ஆக்ட்னு இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுக்கெலாம் உங்களுக்கு தண்டனை உண்டு, 3 ஆண்டுகள் ஃபைன் எல்லாம் உண்டு. டொமஸ்டிக் வயலன்ஸ் அது என்னமோ டைல்யூட் ஆகிடுது. அதுதான் இவங்க உடனே என்னென்னா ஹஸ்பண்டை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கூட போய் எடுத்துன்னு போய் போடக்கூடாது. அதனால தான் அரசாங்கமும் அதை பற்றி யோசிக்கொண்டு இருக்குது. ஸோ நமக்கு ப்ராப்பராக அது ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி அரசாங்கத்திடம் கொடுத்து கண்டிப்பாக அதை செய்வாங்க. அது வந்த பிறகு நாங்கள் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச், ஸோ இட் வில் பி பப்ளிக், போலீஸ் அண்ட் தி டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அந்த பெட்டிஷனர்ஸ், அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணால் கரெக்டாக நமக்கு தெரியும். அதை ஒர்க் பண்ணுவோம். எப்படின்னாலும் மேபி 2 or 3 months எங்களுக்கு வந்துடும். அது பண்ணிவிடுவோம். இப்போ பரவலாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளிகளில் இருக்க ஆசிரியர்கள் மாணவிகள்கிட்ட தவறாக நடக்கிற போக்கு அதிகரிச்சிருக்கு. ஆமாம். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது உண்மை. அதாவது முன்னாடிலாம் அப்படி இருந்தது கிடையாது. நமக்கு தெரியும் குருன்னா நம்ம எப்படி நினைப்போன்ட்டு. நான் கமிஷனில் பொருளாதார கண்ணியமாக இருந்தேன். ஆமாம், என் கமிஷனில் நான் பொறுப்பேற்று ஒரு மாதத்தில் என்னுடைய குயின் மேரேஜ் ப்ரொஃபஸர் ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்க கீழே ஃபோன் பண்ணாங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அவங்களாம் நடக்க முடியாது.
குருன்றதுக்குள்ள உடனடியாக கீழே போயிட்டு அவங்ககிட்ட நான் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நீங்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அந்த மரியாதை இப்போ இல்லை. குருன்றவங்க நம்ம தெய்வத்துக்கு அப்படியே ஈக்குவலாக வச்சுட்டு இருந்தோம். இந்த வந்து நீங்கள் சொல்கிறது உண்மை, கொஞ்சம் வெளியில் வருது, நடந்திருக்கலாம், இப்போ வெளியில் வருது. அரசாங்கம் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து மாணவர் மனசுன்ட்டு ஒவ்வொரு பள்ளிகளையும் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வாதியார் அப்படி பண்ணுறாருன்னா அதில் எழுதி போட்ட உடனே, ஆமாம், இதில் மெம்பர்ஸ் யாருன்னா ஹெட் மாஸ்டர் மாத்திரம் இல்லை, இந்த பேரண்ட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் பிரிக்க சொல்ல எல்லாரும் இருப்பாங்க, நீங்கள் ஏமாற்ற முடியாது. அருமை. ஸோ இதை மாணவர் மனசுன்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல திட்டம். அதுக்கு பலன் கிடைச்சிருக்கா? இருக்குது. வரதெல்லாம் உடனடியாக வந்து சிஇஓ, ஒவ்வொரு சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க, அவங்க தலைமையில் அதெல்லாம் நடக்குது. இன்னொன்று, நான் போகிற இடத்துல கூட நான் தான் மீட்டிங்கில் சொல்வேன், நீங்கள் வந்து சொல்லணும் சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும். குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகள் பாலியல் சீண்டல் கொடுத்தீங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும்ன்ட்டு நீங்கள் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் நான் தொடர்ந்து நடக்குது. எவ்ரி மந்த்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு, அந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் இது இப்போ ரொம்ப நல்லா நடக்குது. ஆக்சுவலாக பல பெண்களுடைய பிரச்சனைக்கு சில பெண்களே காரணமாக இருக்கின்ற சூழ்நிலையும் இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி சொல்கிறது? ஐயோ, சில பெண்கள் வந்து ப்ளூ அந்த சொல்லுவாங்க, பீட் பண்ண சொல்ல ப்ளூ ஆகிடுச்சுடுவாங்களா, அப்படியே வருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு, என்னம்மா போட்டு உள்ளே அமுச்சு விட்லாமா, இப்படிலாம் வேணாண்ணா, கொஞ்ச நேரம் அழுதெல்லாம் முடிச்சு கூப்பிட்டு பேசிடுங்களேன். அவங்ககிட்ட வாழவே முடியாது. நான் கூப்பிட்டு பேச அவன் திரும்ப தான் பண்ணுவான். இன்னும் மேபி பொருளாதார நிலையினால் அவங்க வந்து டிபெண்ட் ஆகிடுறாங்களா. இப்போ கேரளா பார்த்துக்க 100% எஜுகேஷன், எல்லா பெண்களும் வேலைக்கு போவாங்க. மேபி அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாததுனால பண்ணுறாங்களான்ட்டு. சில பேர் எப்படியோ கல்லானானம் கணவன் புல்லானம் புருஷன்ற மாதிரி அந்த தத்துவத்தில் இருக்காங்க. அவங்க வெளியில் வரணும், அது கொஞ்சம் இருக்காங்க. பட் ஆனால் அங்கே கிராமத்தில் தைரியமாக வராங்க பெண்கள். ஏன்னா கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து இருக்கும், கிராமத்து தலைவர் இருப்பார், போலீஸ் ஸ்டேஷன் நேராக போக மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு பிரச்சனையாக அங்கே போகிறாங்க, நேராக மகளிர் ஆணையம், போலீஸ்க்கெலாம் வரதில்லை. ஸோ எங்களால் ஓரளவு பண்ண முடியுது, கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் பண்ண முடியுது. பல இடத்துல ஆண்கள் இது போன்ற குற்றங்களை செய்வதற்கு வேறு சில பெண்களே கூட துணை போகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான், அந்த பெண்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டதுனால அப்படி ஆயிட்டாங்களான்றது கூட தெரியல. சில பெண்கள், எல்லாரும் சொல்ல மாட்டேன், வெரி வெரி ஃபியூ அந்த மாதிரி போகிறாங்க. அதுவும் ஒரு உண்மை. அது பெண்ணே ஏங்க அப்படி பார்க்கும்போது மாமியாரும் ஒரு பெண் தானே. அந்த மாமியார் அந்த மருமகளை எரிக்கிறாள்ல, ஸோ அந்த அந்த மாமியார் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அது அவங்கள அப்படி பண்ணுது. ஸோ அந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ ஆக்சுவலாக அந்த மாமியார் கொடுமைன்றது இட் இஸ் கம் டவுன் டெஃபினட்டாக. நிறைய பெடிஷனை பார்த்தா மாமியார் மேலே கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது, ஹஸ்பண்ட் மேலே மட்டும் தான் இருக்கும். முன்ன பார்த்தா எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமியார் தான் ஏன்னா இங்கே வாழக்கூடாதுன்றது, தட் இஸ் கம் டவுன் டு 50% நோ. அது வந்திருக்கு. சமீபத்தில் மிகப்பெரிய பரபரப்பாக செய்திகள் அடிபட்டது கலாட்சேத்ராவிலே பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு தீர்வு முழுசாக கிடைச்சிருச்சா? நான் வந்துங்க கலாட்சேத்ராவில் போயிட்டு அன்றைக்கி ஸ்ட்ரைக் நடக்கும்போது நைட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். நீங்கள் ஸ்ட்ரைக்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க டிவியில். அதன் பிறகு நான் போய் விசாரித்ததில் தைரியமாக பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் வந்து பேசினாங்க. விஷயங்களை நான் கையில் அவங்க பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு 50% செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சு, மென்டல் ஹராஸ்மெண்ட்டும் இருந்துச்சு. நான் உடனடியாக என்னிடம் வச்சுக்கொள்ளாமல் 2 நாளில் வந்து அறிக்கையை கொடுத்துட்டேன் அரசாங்கத்திடம். அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி இன்னும் உள்ளே தான் இருக்கா, பெயில் கொடுக்கல அவருக்கு. பெயில் கொடுக்காதபடி நாங்களும் வந்து இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டிருக்கோம். ஏன்னா அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் உண்மையாக இருக்காங்க. அது உண்மைன்றது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது அது ஸ்பெஷலுக்கு அந்த மாதிரி பெரிய பேர்பற்ற ஒரு இதில் வந்து பண்ண மாட்டாங்க இன்ஸ்டியூஷன். அது வந்து அதுக்குன்னு ஒரு புகழ் இருக்குதுங்க. எத்தனை பெரியவங்களாம் அதில் வந்து வந்திருக்காங்க. எனக்கே அங்கே போகும்போது என்ன இந்த இடத்துக்கு ஒரு நிலைமையான்ற நான் மனசில் வருத்தத்தோடு தான் நான் போனேன். இந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நிறைய பேர் விசாரிச்சுட்டு தான் அரெஸ்ட் பண்ணாங்க அவரை. இப்போ வந்து இன்னும் விசாரணை, இன்னும் ஒரு 2 பேர் மேலே வந்து சொல்லியிருக்காங்க, அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது ப்ராப்பர் எவிடன்ஸ் ஆனப்புறம் அவங்கள. ஆனால் ஒன்று, நான் அடுத்த நாள் போகும்போது 5 மணி நேரம் என்கொயரி வச்சேங்க. எல்லாம் வந்து தனித்தனியாக சொன்னாங்க. அப்புறம் அதன் பிறகு அந்த டைரக்டரை கூப்பிட்டு, அந்த பிரின்ஸிபலை கூப்பிட்டு அந்த 2 பேரை சஸ்பெண்ட் பண்ண சொன்னேன். சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எக்ஸாம் வந்து என்ன சொல்லிட்டா ஆன்லைன்ட்டாங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது, வி வாண்ட் டு ஷோகேஸ் அவர் டேலண்ட்டு, அதனால் ஆஃப்லைனில் பண்ணோன்னாங்க. நான் சொன்ன பிறகு 5ஆம் தேதியிலேருந்து அதை நடத்தினாங்க. ஒரு வழியாக சுமூகமாக போகுது. என்ன மனசு வருத்தமாக இருக்குதுன்னா, இது யாரையும் பழிவாங்கன்ற நோக்கமே கிடையாது. ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது இந்த கல்லூரி மாதிரி மற்ற கல்லூரி எதுவும் நடக்கக்கூடாது. பெண் குழந்தைகள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணது. என்னென்னா, இதை வச்சுட்டு நிறைய மாணவிகளை வந்து இந்த யூடியூப்பில் போட்டு அசிங்கப்படுத்த அந்த டீச்சர்ஸ்லாம் ஜெனுவனாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே அவங்க வந்து ருக்மணி அருண்டேல அவங்கள அத்தன் கூப்பிடுவாங்களாம்.
அவங்க கண்ணில் தண்ணி வந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதான், நாங்கள் அமைதியாக இருந்தோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைமைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து என்னென்னா, நான் அதன் பிறகு எனக்கு தொடர்ச்சியாக வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற பழைய மாணவிகளாம் கூட எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக வந்து அவங்களாம் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய எனக்கு ஒரு 6-7 பெட்டிஷனே வந்துச்சு அங்கே பாதிக்கப்பட்டவங்க. அதில் இப்போ சில பேர் அங்கே வேலை செய்யலை. இருந்தாலும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து என்ன தான் பரதநாட்டியம் இப்போ எங்கள் ஆன்லைனில் டான்ஸ் கற்றுக்கலையா? தொடலாம், அதுக்கும் தெரியும் எப்படி நம்ம என்ன ஒருத்தர் டச் பண்ண சொல்ல எப்படி டச் பண்ண தெரிஞ்சிடும், நமக்கு நோக்கம் தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் முக்கியம். அதில் வந்து ரொம்ப தைரியமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுனாங்க. அதில் பாய் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதாங்க கொடுமை. அதில் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது குழந்தை தான் சொல்லுவேன். அவன் வந்து சொல்லும்போது கண்ணில் தண்ணீரோடு வந்து சொன்னான் என்கிட்ட. அவன் சொல்கிறான், நான் வந்து இது வெளியில் சொல்ல முடியாது, எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க, பட் he has given me a written complaint. அதெல்லாம் சொல்கிறேன். பட் அவன் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப மனசு ஆடிப்போச்சு. என்ன இப்படி ஒரு சேஃபான இடம்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி ஆக்சுவலாக வெளிநாடுலேருந்து கூட வராங்க, அங்கே தங்கியிருக்காங்க, வெளி மாநிலத்துலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. கேரளா, வெஸ்ட் பெங்கால், என்கிட்ட பேசுகிறது நிறைய கேரளா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆந்திரா. நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களாம் டேஸ் காலேஜ். இவங்க வந்து விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. கலாச்சாரத்துக்கு பிறகு நிறைய இன்ஸ்டியூஷனில் படிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு பிரச்சனைகள் நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது நாங்கள் போய் விசாரிக்கிறோம். எங்களால் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப சேஃப், இது ரொம்ப இதாகிட்டாங்க. ஸோ ஐசிசி கமிட்டி எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அங்கே வந்து ஒரு ப்ராப்பர் ஐசிசி கமிட்டியும் இல்லை, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய கிரீவன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியும் இல்லை. அவங்க பிரச்சனைகளை சொல்லணும் இல்லைங்க. அதாவது ஸ்பெஷலி இஸ் கோ எஜுகேஷன். அது ஒரு அவங்க சொல்ல, ஏன்னா எல்லாம் ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவங்க அதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் முடியல. இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆன், பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு பிரிங் இட் அஸ் ஒரு மீடியாவுக்கு சென்சேஷன்லாம் கிடையாது. எங்கள் பின்னாடி எனக்கு மீடியா வந்த போகுன்னு சொன்னேன். இது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இது ஏன்னா பெரிய இன்ஸ்டியூஷன், அதை நல்லபடி நடத்தி அதை கொண்டு போகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து படிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, அங்கே குற்றங்கள் நடந்ததுக்கு பின்னாடி அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்றதுக்கு நீங்கள் நல்ல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த குற்றங்கள் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க? குற்றங்கள் ஒன்லி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவேர்னஸ் தாங்க கொடுக்கணும். இப்படிலாம் பாதுக்கணும். யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நாங்கள் நிறைய வந்து சுயது குழுக்கள்லாம் மீட் பண்ணுறோம். அவங்களாம் குடும்பத்தில் இருக்க பெண்கள் தான். அவங்ககிட்ட சொல்கிறது, குற்றங்கள் தடுக்க முடியாது, டொமஸ்டிக் வயலன்ஸை தடுக்க முடியாது. கல்யாணம் பண்ணி வர சொல்ல மாப்பிள்ளையை பார்க்குறீங்களா, நான் நிறைய கேசஸ் வரும். எங்கள் போய் விசாரிச்சிங்களாங்க மாப்பிள்ளை, இவங்க விசாரிச்சே இருக்க மாட்டாங்க. பேர் தான் பையன் வந்து ஐடி கம்பெனியில் பெரிய 4 லட்ச ரூபானா டப்புன்னு விழுந்துருவான். அது ஒரு கேஸே இருக்குது. எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை பிடிக்காம அந்த பொண்ணுக்கு ஏதோ க்ரீமை கொடுத்து அது மூஞ்செல்லாம் போட்டு அது மூஞ்செல்லாம் பெருசாகிட்டு கற்பாகி அதெல்லாம் வந்துச்சு. நான் அவங்க அப்பாட்ட கேட்டேன், ஏங்க அவன் 4 லட்ச ரூபான்னு அதை விசாரிக்க மாட்டேங்க. நம்முடைய பெற்றோர்களும் கல்யாணம் பண்ணும்போது விசாரிக்கணும். டாக்டரா உடனே கொடுத்துடக்கூடாது, பார்த்து விசாரிச்சு ஓரளவுங்க, எதுவுமே இல்லாமல் டக்குன்னு பண்ணுறது. அதுதான் அது வந்து விசாரிச்சு. ஸோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வந்து கிராமப்புறங்களில் வந்து குடி நிறைய குடிக்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக டாஸ்மாஸ் கடையெல்லாம் குறைக்க தான் போகிறாங்க. அது வந்து இன்க்ரீஸே பண்ணல, இப்போ குறைக்கிறாங்க. கிராமப்புறத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதையும் செய்யக்கூடிய ஒரு இதில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். டவுரி வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து டவுரியே கேட்குறது கிடையாது. எப்படின்னா வரதட்சணை சொல்கிறதில்ல, ஏன்னா அது உங்களுக்கு இப்போ குற்றம் இல்லை. ஒரு 50 சவரம் போட்டுருங்க, ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா கார் சாதாரண கார் 7 லட்ச ரூபா. ஸோ இதையெல்லாமே நான் ஒரு அந்த அம்மாட்ட கேட்பேன், நீங்கள் ஏங்க ஒத்துக்கிறீங்க? உங்கள் மேலே வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். வந்து கேட்டால் நான் மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு என்ன வேணுமோ அவள் எடுத்துகிட்டு போட்டோம் சொல்லுங்கள். அவளுக்கு உங்கள்கிட்ட 1 சவரன்னா 1 சவரம் எடுத்துகிட்டு போட்டோம், அவளை 100 சவரம்னா அவள் எடுத்துகிட்டு போட்டோம். அப்போ நீங்கள் கொடுங்க ஒன்று, நீங்களே ஒரு பார்ட்டி ஆகிடுறீங்க. அது ஸோ இந்த டவுரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒர்க்கிங் பிளேஸ் நான் சொல்லிட்டேன். இந்த ஐசிசி கமிட்டின்ற, அதாவது நான் என்ன எல்லா கம்பெனிங்களுக்கும் சொல்கிறதுன்னா, நீங்கள் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைப்பாங்க. நான் ஒரு கம்பெனி ஒரு ஹையர் பண்ணது வச்சுக்கோங்களேன், ஒரு எம்ப்ளாயை சொல்லணும், இங்கே வந்து இத்தனை கமிட்டி இருக்குது, உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி கமிட்டி இருக்குது, உனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தால் உனக்கு ஒரு கமிட்டி இருக்குது, கிரீவன்ஸுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. நீங்கள் இந்த ஈரோடு சைடு, திருப்பூர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே கார்மெண்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் பக்காவாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த கமிட்டிலாம் இருக்கணும், இல்லைன்னா அவன் கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு வந்து சப்ளையே வாங்க மாட்டான். பார்த்தீங்கன்னா அவன்லாம் கரெக்டாக வச்சுருப்பான். ஸோ இந்த கவர்மெண்ட்டும் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க இப்போ ஐசிசி கமிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா நிறைய எல்லாமே குறைஞ்சிருங்க. உங்களுடைய பார்வையில் இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு உண்மையாக நாட் அஸ் அ கமிஷன் தலைவராக சொல்ல, குடும்பத்தில் நம்ம உட்காந்து பேசணுங்க, அது குறைஞ்சிடுச்சுங்க. அதுதான் எனக்கு மெயின் ரீசனுங்க. அம்மா அப்பாட்ட பேசணும், பிள்ளைங்கிட்ட பேசணும். எல்லாமே நம்ம ரோபோ ஆகிட்டோம்.
உங்களுக்கு தெரியும் எல்லாமே ரூபாவாயிட்டோம். நான் சமீபத்தில் ஒரு தியேட்டருக்கு போனேன். நம்மலாம் தியேட்டரில் ஒரு படம் வந்தால் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க, 5 பேர் தாங்க இருந்தாங்க. என்னென்ன சார், நம்ம சினிமா போகிறது ஒரு குடும்பத்தோடு போவோம், ஒரு திருவிழா மாதிரி. எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, தீபாவளிக்கு படம் வந்தால் அப்பா வந்து நாங்களாம் பட்டுப்பாவடெல்லாம் கட்டிட்டு அம்மா அப்பா எல்லாம் அப்போ வீட்டில் எல்லாம் பண்ண பச்சனைலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அந்த இது போயிடுச்சுங்க, அந்த கலாச்சாரமாக என்ன சொல்கிறது, ஐ ஃபீல் பிணைப்பு போயிடுச்சு. கொஞ்சம் கலாச்சாரமும் குறைஞ்சி நமக்குன்னு இருக்குதுங்களா. ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நான் வந்து ட்ரெஸ் அவங்க இஷ்டம், அந்த அந்த பெண் எப்படி வேணால் போட்டுக்கலாம், அவருடைய உரிமை இருக்குது. ஆனால் அந்த கலாச்சாரம் சொல்ல நமக்குன்னு ஒரு வாங்க, அதுதானங்க அன்பா, வாங்க காஃபி நீங்கள் வந்து வந்தோடனே டீ சாப்பிடுங்கன்னீங்க, இது ஒரு அன்பாக கொடுக்குறது தானேங்க. அதெல்லாம் என்னமோ குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் என் மனசில் இருக்குது. எனக்கும் வந்து ஏஜ் ஆகிருக்கு, எனக்கு தெரியும் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்ட்டு. ஜென்ரேஷன்ஸ் தான் மாறணும். நிறைய விஷயம் சினிமா துறையிலேயே இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும். அந்த பழைய இதெல்லாம், பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது, நேற்று நான் பராசக்தி படத்தை பார்த்தேன். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு இங்கிலீஷில் சொன்னேன், அன்றைக்கு நடந்துருக்குது. அந்த கல்யாணின்ற கேரக்டர் இட்லி விற்கும் போது ஒருத்தன் வந்து பண்ணான், அதான் நாங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதனால் நிறைய விஷயங்கள் அதான் நம்ம வந்து ஒரு பிணைப்பு இருக்கணுங்க. அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். இன்றைக்கு முதலமைச்சர் எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறது க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் குறைக்க வேண்டும்ட்டு. ஸோ எல்லா இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸ் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஐயோ நிறைய அது வந்து மீடியாவில் வெளில வரலங்க, எல்லா இடங்களும் போய் சொல்கிறாங்க இந்த ஹெல்ப்லைனை பற்றி எல்லா விஷயங்களும். ஸோ இட் இஸ் நாட் ஒரு டீம் இல்லை, கமிஷன் ஒரு பக்கம், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்கெங்கே என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொண்டு தான் இருக்கும். இன்னும் தொடர்ந்து நம்ம பண்ணுவோங்க. இந்த பாலியல் வக்கரங்களுக்கு வலைதளங்களும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஏன்னா எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, அது நிறைய ஆப் வந்துருக்குது, எதில் போட்டாலும் என்ன வேணால் வந்துடலாம். நமக்கே பாருங்களேன், நம்ம சாதாரண போட்டு போய் எதோ வந்துடுறோம். ஆமாம், ஐயோ அப்படின்ற வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று எனக்கு தெரியல, அது செக்ஸுன்றதே இன்றைக்கு ரொம்ப ஒரு மாதிரி மலிவான விஷயமா சீப்பாகிடுது. அதுதான் அந்த காலகட்டத்தில், அந்த காலம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச 20 வருஷம் கூட ஒரு கல்யாணம் ஆகி திருமணம் ஆன பிறகு அது ஒரு தாம்பத்திய வாழ்க்கைன்றதே ஒரு புனிதமாக இருந்துச்சு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ செக்ஸு ஒரு கேவலமாகிடுச்சு. அதெல்லாம் வந்து நாம் மாறணுங்க, நம்ம திரும்ப நிறைய மாறணும். ஃபாரினர்ஸ் நிறைய மாறிட்டாங்க. நம்ம சொல்கிறோமே, அந்த ஃபாரின்லேருந்து இதை கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டேன், அவங்க நம்மகிட்ட வந்து கற்றுக்குறாங்க. நிறைய பேரை பார்த்துப்பேன், தே கம் டு மை ஆஃபீஸ், அமேசிங், ஓ ஸோ மெனி திங்ஸ் யூ ஆர் டூயிங், அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க சொல்ல அப்படியாமா இருக்குது அப்படின்றாங்க. நம்ம வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் கற்றுக்குறோம், ஒரு நல்ல விஷயங்களும் கற்றுக்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி நம்ம மனநிலையை மாறணுங்க. இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு திரைத்துறை காரணமாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, எனக்கு ஒரே ஒரு மனசில் எப்போதுமே யோசனை இருக்கும், இந்த திரைப்பாடல்கள் வந்து பெண்களை பற்றி தப்பான அர்த்தங்களில் பாடும்போது இல்லை, அது வந்து நீங்கள் ஒரு பொன் போசோ அந்த பாட்டு கரெக்டாக பாடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து திரை உலகத்தில் இருக்கவங்க அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னு நினைக்கணும். ஒரு விஷயங்கள் எடுக்கும்போது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் பெண் இல்லாத வீடே கிடையாது. ஸோ அந்த பாடல்கள்லாம் பாடும்போது அந்த பழைய நான் வந்து பழைய இந்த காலத்து பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள் இருக்கிறது, அர்த்தமுள்ள பாடல்கள் இருக்கிறது. இந்த பாடல்கள் இந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் பாடலாசிரியர்கள் அதை கொஞ்சம் தவிர்க்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இந்த வைலன்ஸஸ் இன்க்ரீஸ்டு, அது கொஞ்சம் திரைப்படமும் அது காரணம் இருக்குது. பார்த்திங்கன்னா சில வைலன்ஸ்லாம் பார்த்தா நான் பார்ப்பேன், அந்த ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படம், நாட் தமிழ், ஐம் ஜென்ரலி டாக்கிங் அபவுட் ஆல் மூவிஸ், அந்த இங்கிலீஷ் படத்தில் நடந்ததை பார்த்தா இவன் பண்ணியிருப்பான் வீட்டில், அது அந்த வார்த்தைகள் நான் சொல்ல முடியாது, அவன் அதில் பார்த்துருப்பான், அதே தான் இவன் பண்ணுறான். ஸோ திரைப்படமும் வந்து மக்களை வந்து பாதுகாக்க மாதிரி அதுக்குன்னு எல்லாம் ஒரே ஸ்ட்ரிக்டாக இல்லை, காமெடி இருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படத்தில் காமெடி இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இங்கே அப்படி இல்லை, வைலன்ஸ்னால் ஒன்லி வைலன்ஸ். ஸோ அதை கொஞ்சம் எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம அதை பார்த்து தானே கற்றுக்குறோம். இப்போ ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து தான், அந்த ஹீரோயின் கட்ட புடவைங்க தான் கட்டணும்னு நினைக்கிறோம் நம்ம, அந்த பவுடர்லாம் அவங்க போகிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி மஞ்சள் போடுறதே கிராமத்துலேயே கிடையாது, நிறைய விட்டுட்டாங்க. என்னை பார்த்தா தான் கேட்பாங்க, நீங்கள் என்னென்ன தாலி கயிறு போட்டிருக்கீங்களேன்னு. அவங்க எனக்கு அது கல்யாணம் ஆகும்போது 18 வயசு, அன்றைக்கி இது எங்களுக்கு அப்படியே பழக்கம், அது சென்டிமெண்ட்டாக நான் சாமி கும்பிடுவேன். ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஸோ நம்மளுடைய பிலீஃபை நம்ம யாரும் நம்ம இது பண்ண முடியாது. அதே குறைஞ்சி போச்சு. மஞ்சளில் பார்த்தீங்கன்னா கலப்படமாக இருக்குது. அப்போல்லாம் நாங்களாம் வந்து மஞ்சளை தேய்ச்சா அந்த மஞ்சள் அழகாக வரும். நீங்கள் பாருங்களேன், அந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டாக இருந்தாலும் தொட சொல்லவே தெரியும். ஸோ இன்றைக்கும் நாங்களாம் அந்த மஞ்சள் கிழங்கு அந்த ஒரு கல்லை வச்சு தான் தேய்ச்சிட்ருக்கோம். ஸோ இது ஒன்லி நம்மிடம் இருக்குது. எல்லா பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த ஒரு கலாச்சாரத்தை வந்து நம்முடைய, அதுக்காக நான் வந்து வேஷ்டி தான் கட்டுங்க அப்படிலாம் சொல்லலை, நம்முடைய கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வந்தால் நிறைய விஷயங்கள் மாறும் வாழ்க்கையில். இந்த துறையில் அடுத்து உங்களுடைய நகர்வு எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
இல்லை நான் இப்போ மெயினாக ஐம் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஆன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க்கிங் பிளேஸுங்க. அதுவும் இந்த சைபர் அதுதான் எனக்கு இன்னும் என்னுடைய பதவி 3 ஆண்டுகள் தான். இப்போ 14 மாதம் கூடி போயிடுது. அதன் பிறகு கல்லூரிகளில் போயிட்டு இந்த சைபர் ஸ்பேஸை பற்றி நாங்கள் பண்ண போகிறோம் தொடர்ந்து. அதுக்கப்புறம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஐசிசி கமிட்டி சமூக நல டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் பண்ணுவோம். இது 2 தான் மெயினாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோங்க. அரசாங்கம் எந்த வகையில் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க? எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு இன்டர்ஃபியரன்ஸே இல்லை. ஸோ நாங்கள் சொல்கிறது இமீடியட்டாக ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் நம்முடைய முதலமைச்சரும் சரி நம்ம சீஃப் செக்ரட்டரியும் சரி இங்கே கமிஷனில் அது போகிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணை பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ். ஈவன் த மினிஸ்டர் சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து எங்களுடைய செக்ரட்டரியும் இருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி. கமிஷன்லேருந்து வந்தால் அதை உடனே ப்ரியாரிட்டியாக எடுத்து பண்ணுறாங்க. கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த பணியில் நீங்கள் இருக்கீங்க. இதில் உங்களுக்கு மிகவும் நிறைவை தந்த நாள்னா எதை சொல்வீங்க? இந்த பணி காலத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபேமிலிஸை சேர்த்துருக்கோங்க. அதான் மெயினாங்க. எல்லாம் அடிச்சுட்டு முடிச்சுட்டு போனவங்கள சேர்த்து வச்சுருக்கோம் குடும்பத்தோடு. அது நான் என் மனசில் இருந்தது. அடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2-3 இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸு அதான் என்னால் பண்ண முடியிருந்துச்சு அவங்களுக்காக. ஸோ அது 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப இது டெய்லி எங்கே ஏதாவது ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கு எனக்கு ஒரு பழக்கம், இந்த தூங்கும்போது எல்லாம் நினச்சிப்பேன், இத்தனை பெட்டிஷன் வந்தாங்க, நம்ம இது பண்ணியிருக்கோம், குட், வெரி குட், நாளைக்கு இப்படி பண்ணணும். ஸோ அதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட அதில் எனக்கு பெரிய சந்தோஷமானதுன்னா அந்த பெண்கள்ங்க, அதுதாங்க நம்முடைய தமிழ்நாடு கலாச்சாரன்றது. வந்து சொல்லுவாங்க, அம்மா நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் ஃபோனில் வந்துடுவாங்க, அம்மா அன்றைக்கி சம்மன் வந்தால எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன விஷயம், அவள் சண்டை போட்டு அவன் ஹஸ்பண்ட் நகையை வந்து வச்சுட்டானான், அதனால் அவர் டைவர்ஸ் வேணும்னா திட்டி அவனுக்கு 1 மாதம் டைமில் நகை வந்தான். அவன் என்கிட்ட கொண்டு வந்து நகையை ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு நெக்லஸ் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சான். அந்த பொண்ணு காலையில் 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சு, அம்மா ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னுச்சு. பார்த்தா நெக்லஸ், அம்மா என் வீட்டுக்கார நெக்லஸ் கொடுத்துட்டாருமா, சந்தோஷமாக இருக்குமா. அதோடைய மைண்டுக்கு அந்த நெக்லஸ் தான். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மனநிறைவாக இருக்குதுங்க. ஐ திங்க் ஐ மஸ்ட் தேங்க் சீஃப் மினிஸ்டர். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எனக்கு முதலமைச்சர் கொடுத்தாருங்க. இது வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. என்னை போடும்போது நிறைய கமெண்ட் வந்துச்சு, நிறைய விமன் ஆர்கனைசேஷன்லேருந்து, இவங்க என்னத்தை செய்ய போகிறாங்க, இவங்க வந்து அரசியலில் சார்ந்தவங்கன்ட்டு. அதை ஓரளவு நான் சொல்லலாம் 99% முறியடிச்சிட்டேன். யார் எனக்கு கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களே இன்றைக்கு என்னோட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் நான் எல்லா மகளிர் பெண் ஆர்கனைசேஷன், விமன் ஆர்கனைசேஷன் எல்லோரும் சேர்த்து வச்சு எவ்ரி 3 months ஒரு மீட்டிங் வைப்பேன். அவங்ககிட்ட இன்புட்ஸ் எடுத்துப்பேன். ஏன்னா அவங்க தாங்க அங்கே ஃபீல்டில் இருக்கவங்க. அவங்களோட சேர்ந்து இணைந்து நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோங்க. நன்றி. நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க.